ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயாலஜியில் டோட்டல் 90 கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஷார்ட் வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். வெறுமனே இந்த ஏபிசிடின்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி ஆன்சருக்கு டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஒவ்வொரு கொஷினில் கூடிய அந்த கான்செப்ட்டு அது நீங்கள் இந்த எக்ஸாமுக்குள்ளே இருக்கிறப்போ எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மார்னிங் ஒரு லைவ் வந்தோம், பட் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ என்னென்னு தெரியல, அது செக் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ரெக்கார்டட் வீடியோவை போடுறேன். அடுத்த டிஸ்கஷன் நான் லைவ் வரேன். அப்படிங்கும்போது நம்ம லைவாகவே இன்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போது உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கட் ஆஃப் வீடியோ ரிலேட்டடாக போகிறப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சொல்கிற மார்க் கேட்டகரியில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். பட் இதுங்கிறது டெக்னிக்கல், நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது, ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டு. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் பண்ணக்கூடிய விஷயம். அதனால் இங்கே போடக்கூடிய கமெண்ட்டுக்கு உடனடியாக ரிப்ளை கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின்லேருந்து ஆரம்பிப்போம். ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லைவில், ஸோ அதனால் இது அப்படியே இருக்குது. ஸோ கொஞ்சம் அழிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படியே படிக்கலாம். த கிளாஸ் நேம் ரெப்டாலியா ரெஃபர்ஸ் டு கிரீப்பிங் அண்ட் கிராவலிங் மோட் ஆஃப் லோகோமோஷன். அது என்ன சார் கிரீப்பிங் கிராவலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கிரீப்பிங் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ், அதோட நேச்சர் தான் கிரீப்பிங் நேச்சர். கிராவலிங் அப்படின்னா நியர் டு த கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், அந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடியது கிராவலிங். இதனால ஸ்லோவாக மூவ் பண்ணக்கூடியது. இந்த ரெண்டு கேரக்டரில் ஏதாவது ஒன்று ரெப்டைல்கிட்ட இருக்கா, இல்லை ரெண்டுமே இருக்கானா? ரெண்டுமே இருக்குது. ரெப்டைலியானா யார் சார்? இந்த ஸ்னேக்ஸ், crocodile வெரைட்டிஸ். சரியா? அப்போ இந்த இது பாயிண்ட் கரெக்டானா கரெக்ட், இட்ஸ் அ ட்ரூ ஒன். ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட். இன்சைட் லைன், பியூர் இன்சைட் லைன். பட் இந்த இன்சைட் லைனை நீங்கள் மெமரி பண்ணுறத விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ தட் நம்ம மெமரி பண்ண வேண்டியதுக்கான தேவைகள் குறையும். ஸோ ரெப்டைலோட நேச்சர் அது தானே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆல் ஆர்கானிசம் பிலாங் டு த ரெப்டைல்ஸ் ஹேவ் 3 chambered heart. இந்த ஃபுல் டிஸ்கஷனையும் பாருங்கள். இந்த டிஸ்கஷனுக்கு ரிவிஷன் கிளாஸ்லாம் நம்ம ஃபியூச்சரில் போடுவோம். அப்போ அந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுல் டிஸ்கஷன் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour தான், ரொம்பலாம் இல்லை. சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு வந்து 1 hour பாருங்கள். இதுக்கான நோட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போட்டு விட்றேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு 15 likes கொண்டு வாங்க. சரிங்களா? ஒரு 15 likes கொண்டு வாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ரெடியாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் ஆர்கானிசம் பிலாங் டு த ரெப்டைலியா ஹேவ் 3 chambered heart. இஸ் த ட்ரூ? கரெக்டாக தான் இருக்கா? ரெப்டைலை பொறுத்த வரைக்கும் எல்லா அனிமல்ஸ்க்கும் 3 chamber தான். நான் மேலே 2 ஏட்ரியம், கீழே ஒரு வென்ட்ரிகுலான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அனிமல் மட்டும் அப்படி கிடையாது. இது வந்து பிஓக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்சைட் லைனில் grip இருக்கணும், தொடர்ந்து இதை ரிவிஷன் பண்ணணும். நம்ம பசங்களுக்கு எல்லாமே நான் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். அனிமலுக்கு வீடியோ சீரிஸ் போட்டிருப்பேன், அதுலேயும் பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு அனிமல் மட்டும் அப்படி கிடையாது. என்ன அனிமல் அது? crocodile. வெரி குட். நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க crocodile. சூப்பர்மா. இந்த crocodileக்குனால இந்த ஆளுங்கிற விட தப்பு தானே, தூக்கிடலாம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இன்கரெக்ட். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இன்கரெக்ட். ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் 4. ரெக்கார்டு எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த ரெக்கார்டில் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, வாய்ஸோ இல்லை ரெக்கார்டிங் ஸ்க்ரீனோ லைட்டோ எது இருந்தாலும் ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். சரி, ரைட், ஓகே. இங்கே மேஜராக நம்ம அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சார் சொல்லக்கூடிய இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ், அந்த சார் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஷார்ட்கட் பாயிண்ட்ஸை கவனிங்க. ஹவு மெனி டன்ஸ் ஆஃப் கேல்வின் சைக்கிள் ரெக்யூர்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் 3 molecules? சார் இந்த சைட் தமிழில் இருக்கேன் சார், இது எப்போ டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ½ டேக்குள்ளே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் செக் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள். ஈவன் இந்த வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்தில் தமிழ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் புரியுற மாதிரி. அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லவே வேணாம், அவங்களுக்கு தமிழ் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லிக் கொடுக்க ஒரே அகாடமி நம்மளோட தான். இது எல்லோருமே தமிழ் மீடியம்னு போட்டிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் இங்கிலீஷ் டிஸ்கஷன் தான். அப்படிலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. பட் நம்ம தமிழ்லேயே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி வச்சுட்டு அப்படி விட்டுருவீங்களான்னு கேட்க வேணுங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த ½ டேயில் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஹவு மெனி டன்ஸ் ஆஃப் கேல்வின் சைக்கிள் ரெக்யூர்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் 3 molecules ஆஃப் குளுக்கோஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கேல்வின் சைக்கிள் கூட நான் எக்ஸாமுக்கு ஒரு 1 week முன்னாடி தான் ஒரு 50 minutesலேயே C3 அண்ட் C4 சைக்கிள் 2 சைக்கிளுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஒரு 50 minutesக்குள்ளேயே அதில் C3 சைக்கிள் தான் கேல்வின் சைக்கிள் அங்கே சொல்லியிருப்பேன். அதில் தான் கேட்டிருக்காங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன் இந்த குளுக்கோஸ் ஃபார்மேஷனில் கவுண்ட் கேட்பாங்கன்னு, அதை கேட்டிருக்காங்க. 3 குளுக்கோஸ் மாலிகுலுக்கு எத்தனை டன் ஆகும் அப்படின்னு ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கம்மா. உங்களுக்கே இது லாஜிக்கலாக போட்டுடலாம். எனக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் கிடைக்கணும்னா 6 tons கிரியேட் ஆகணும் கேல்வின் சைக்கிளில். அப்போ
3 குளுக்கோஸ் மாலிகுல் ஆஸ் பர் கொஸ்டின் 3. அப்போ ஒன்றும் கிடையாது, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, அப்போ இதே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 18, அப்போ 18 டர்ன்மா. தட்ஸ் இட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 3 molecule ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கணும்னா இது 18 டர்ன்ஸ் கிரியேட் ஆகணும். அடுத்த கொஸ்டின் 93. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன் கேட்டலைஸ்டு பை ருபெஸ்கோ. இது நமக்கு தெரியும். RUPP plus O2 is 3 parts per glycerate and X molecule. Direct from NCERT. வேஸ்ட் ரியாக்ஷன் சொல்லியிருப்போம் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில். இப்போ போட்டிருக்க மாட்டேன், 2 yearsக்கு முன்னாடி இருக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ். நான் அப்போயே ஃபுல் கவரும் பண்ணிட்டேன், அதனால் நம்ம ரெகுலராக போடல. 2 yearsக்கு முன்னாடியே இந்த லெக்சர் ஃபுல்லாகவே நான் போட்டேன். ஸோ அதனால் நம்ம இயர் பை இயர் இதுக்கான லெக்சர்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம், அதனால் மறக்காமல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். சரி ரைட், இப்போ நம்ம கொஷினை பார்க்கலாம். 3 parts per glycerate எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும்? 3 parts per glycolate. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் 3. இந்த கிளைக்கோலேட் காம்பவுண்ட் ஒரு வேஸ்ட் காம்பவுண்ட், எதுக்குமே யூஸ் ஆகாது. அண்டு வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் எந்த சைக்கிளுக்கு நடக்கக்கூடிய பிளான்ஸில் நடக்கும்னா C3 சைக்கிள் நடக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த வகையான ஆக்சிஜனோ அது ATPயோ ஃபார்ம் ஆகாது. இதெல்லாம் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அவ்வளோதான் இருக்குது. ஸோ ருபெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக யார் கூட வந்து கம்பைன் ஆகணும்? கார்பன் டை ஆக்சைடோட. ஆனால் இந்த சைக்கிளில் மட்டும் இந்த ருபெஸ்கோ யாருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்? ஆக்சிஜனுக்காக. CO கார்பாக்சிஜனேஸ். இவ்வளோ தான் இதோட பாயிண்ட்ஸ் இந்த கொஷினில், அந்த டோட்டல் சாப்டர்லேயே அந்த இதில் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதில் இந்த ஒரு கொஷின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஷின். இன் ஜிம்னோஸ்போம் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ரிமைன் வித்தின் த ஸ்போராஞ்சியா. இஸ் தட் கரெக்ட்? கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ரிமைன் வித்தின் த ஸ்போராஞ்சியா. எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரீ லிவிங் கிடையாது. ஜிம்னோஸ்போமில் மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ வெளியே போய் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி உயிர் பொழைக்க இயலாது, தனியாக போய் வாழாது. அப்போ அதுதான் கொடுத்துருக்காங்க, ஸ்பொராஞ்சியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். எஸ், அதாவது ஃபாதர் பிளான்ட் ஆர் மதர் பிளான்ட் வாட் எவர் இட் இஸ், அதை டிபெண்ட் ஆகி தான் அந்த டோட்டல் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வாழ்ந்தாகணும். தனியாக போனால் சில காலம் தாக்கு பிடிக்கும், ஆனால் அதுக்கப்புறம் இறந்துடும். அப்போது மேல் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஸ்பொராஞ்சியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது கரெக்ட். இன் ஜிம்னோஸ்போம் சீட்ஸ் ஆர் நாட் கவர்டு. எஸ், அதுதானே கேரக்டரு. ஜிம்னோஸ் அப்படின்னா நேக்கட். நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லுவோம், ஜிம் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஷார்ட்கட். ஜிம்னோஸ்போம் நேக்கடு சீட்டுங்கிறது அது ஒரு நேமே. நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் டிஸ்கஷன் பண்ணுறப்பெல்லாம் வந்து சார் நேமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா பாருங்கள், அந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஜிம்னோஸ்போம் சீட்ஸ் ஆர் நாட் கவர்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இது சரி, இதுவுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். அப்புறம் 2 ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குது? போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின். ஹவு மெனி molecules of pyruvic acid produced at the end of glycolysis from 206 molecules of glucose கேட்டிருக்கான். அகெயின் கவுண்ட் தான் கேட்டிருக்கான். நம்ம பாருங்கள் C4 சைக்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கிளைக்கோலைசிஸ் நடந்து எத்தனை பைருவிக் ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பைருவிக் ஆசிட் கிடைக்கும். நல்லா ஞாபகம், 2 பைருவிக் ஆசிட். எப்போது? ஒரு கிளைக்கோலைசிஸ் நடந்துச்சுன்னா. அவங்க எவ்வளோ கேட்குறாங்க? கிட்டத்தட்ட 206 molecule ஆஃப் குளுக்கோஸ்ன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கிளைக்கோலைசிஸ்னால் ஒரு குளுக்கோஸ், அதை இப்படி கூட வச்சுக்கலாம், ஜீன் தானே போட்டிருக்கேன். ஒரு குளுக்கோஸ்க்கு 2 பைருவிக் ஆசிட். இங்கே எத்தனை குளுக்கோஸ் கொடுத்துருக்கான்? 206. முன்னாடி சொன்ன மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுங்க 206ஆல், அப்போ 206 குளுக்கோஸ் மாலிகுல். அப்போ இது அதே மல்டிப்ளை பண்ணால் 412 பைருவிக் ஆசிட். இதை எதால் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன்? கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கான் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 206 இதுவும் இன்ட்டு 206. தட்ஸ் இட், சிம்பிள் தானே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கால்குலேஷன் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான கால்குலேஷனில் தான் கொஷின் வந்திருக்கு. சரியா? அது 96 போகலாமா? அடுத்தது இங்கே பாருங்கம்மா, நான் ஜஸ்ட்டு இந்த ஒரு எக்ஸாம் முன்னாடி ஒரு 15 minutes வீடியோ மட்டும் தான் போகலான்னு நினச்சேன். அதிலே 2 கொஷின் இருக்குது. தட் நான் நடத்துலேருந்து வருதுன்னு சொல்லலை, நான் இன்சைடு தான் நடத்துகிறேன். மற்றவங்களாம் இன்சைட்டே வாட்சி கட்டுவாங்க, நம்ம நடத்துகிறோம். கொஷின் எங்கேருந்தெல்லாம் வரும், எப்படியெல்லாம் வரும், அதுலேருந்து தான் கேள்வி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? நிறைய பேர் கேட்கலாம், சார் என்ன சார் எல்லோருமே அப்படியே சொல்கிறீங்க, அதெல்லாம் உண்மையானா? அப்படி கிடையாது. எல்லோருமே இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, நான் நடத்துல தான் வருது, நான் நடத்துல தான் வருதுன்ட்டு. பட் ஆக்சுவலாக NCERT தான் நடத்தணும். அவங்க NCERT சொல்லியிருப்பாங்க, NCERT தான் வந்திருக்கு, அப்படியே அவங்க கிராஸ் பண்ணி நான் நடத்துல தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்லணும்னு நினச்சிக்க வேணாம். நான் இதை எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வாட்சி காட்டியிருக்க மாட்டேன். அவ்வளோதான் எனக்கும் மற்றவங்களுக்கு இருக்க வித்தியாசம். சரி ரைட், ஓகே. அடுத்து போகலாம். மேட்ச் த ஃபாலோவிங். 96 பாருங்களேன்.
இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேட்மெண்ட் தான். ஃபியூசன் ஆஃப் புரோட்டோபிளாசம், 2 புரோட்டோபிளாசம் சேருதுன்னா பிளாசம் சேருதா பிளாஸ்மா கேமி, நேம்லேயே இருக்குது. இதெல்லாம் ரொம்பலாம் வேணாம். கேமினா டு ஃபியூசன், ஃபியூசன் ஆகக்கூடிய கான்செப்ட் தானே கேமின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபியூசன் ஆஃப் நியூக்ளியை, நியூக்ளியனா கேரினால நியூக்ளியஸ் தானே, கேரினா நியூக்ளியஸ். கேமினா என்ன டு ஃபியூசன், அப்போ வந்து ஃபியூசன் ஆஃப் நியூக்ளியை கேரியோகேமி. ஜென்ரேஷன் ஆஃப் ஹெப்ளாய்டுனா என்னது மியாசிஸ். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2N வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாத்தினா எந்த ஹெப்ளாய்டு, அப்போ இதுக்கு நடக்கூடிய ரியாக்ஷன் மியாசிஸ். சரியா போச்சு. அப்போ மேட்ச் பண்ணலாமா, A for 2, B for 3, C for 1, A1 B3 C1. சரி, A2 எங்கே இருக்குது, A2 B3 C1. ஆன்சர் ஆப்ஷன் 2. மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மேட்ரிக்ஸ் என்க்ளோஸ் டேஷ். சிம்பிள் மேட்ரிக்ஸ் தான் அது. நம்ம சொல்கிறப்பே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸுங்கிறதா வேர்டே வரும். நல்லா இன்சைட் குரூப் இருந்துச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் தான் சொல்லுவோம். இதுதான் மைட்டோகாண்ட்ரியல் போர்ஷன் அப்படின்னா, இது இன்னர் மெம்பரேன் இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம மேட்ரிக்ஸ் தான் சொல்லுவோம். புரியுதுங்களா, உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனே மேட்ரிக்ஸ் தான் சொல்லுவோம். அந்த மேட்ரிக்ஸுங்கிற வேர்டு மைட்டோகாண்ட்ரியல் படித்தாலே வந்துடும். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் தான் சொல்லுவோம். அதோட அக்வஸ் ஹியூமஸ், சைட்டோசோல், மியூக்கஸ் இந்த மாதிரி வேர்டெல்லாம் சம்மந்தமே இல்லை. ஸோ நான் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னாக்கன்னா ஃபில்லோடாக்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஆனால் ஃபில்லோடாக்சின்னு என்னென்னு கேட்குறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுல, அந்த டைமில் கேட்ட கொஸ்டின் மாதிரியே இருக்குது இதெல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபில்லோடாக்சின்னு வைங்களேன், இப்போ ஓரல்டு இருக்குது, அப்போ வந்து ஆல்ஸ்ட்ரோனியா அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஃபில்லோடாக்ஸுக்குள்ளேயே ஓரல்டு, ஆல்ஸ்ட்ரோனியா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போனால் பரவாயில்ல. இவன் அந்த மாதிரி கேட்கல. ஃபில்லோடாக்ஸ்ன்னு நினைக்கிறான். ஃபில்லோடாக்ஸ் எது ரெஃபர் பண்ணுது, லீவ்ஸ் தானே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அண்ட் மேட் கவ் டிசீஸ், இது நம்ம சொல்லுவோம் பிரியாவுக்கு மேட் பிடிச்சிருக்கு, பிரியாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் ஒரு ஷார்ட்கட். ஏன்னா பிரியான்ஸ் தான் மேட் கவ் டிசீஸ். ஓகேவா, ஸ்பாஞ்சி ஃபார்ம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் ரிலேட்டடான டிஸார்டர். இது வந்துச்சுன்னா இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தலையை திருப்புறது, உடம்பை வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கிறது, கீழே விழுறது, சடனாக ஒரு டக்குன்னு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்படும். அப்போ அது ஏற்படுத்தக்கூடியது பிரியான். சான்ஸ் ஆப்ஷன் 2. செல் தியரி பாருங்கள். இந்த கொஷின்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இந்த பேஜ் ஃபுல்லாக பாருங்கள். 98, 99, 100, 101 எல்லாமே சின்ன சின்ன கொஷின்ஸாக இருக்குது. அதனால தான் பசங்க வந்து பயாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும், பயாலஜியில் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது செல் தியரி. என்ன இந்த மாதிரி ஜென்ரலாக வராது. ஒரு கொஷின் சின்னதாக தான் அடுத்த கொஷின் பெருசாக்குவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கொஷின் சின்னதாக தான் இருக்குது. செல் தியரி ஃபார்வர்டு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. செல் தியரி சொன்னது யார், ஸ்லீடன் ஸ்வான். இதில் வந்து விர்ச்சோ வைக்கல. ஈவன் சாய்ஸ் பாருங்களேன், ருடால்ஃப் விர்ச்சோ வச்சா கொஞ்சம் கன்ஃபியூஷன். நான் சொல்கிறது மேலோட்டமாக படித்த பர்சன் கன்ஃபியூஷன் ஆவாங்க இல்லையா, அது கூட வைக்கல. இது சம்மந்தமே இல்லாமல் சயின்டிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் டைரக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளான் growth regulated promotes the internode elongation. internode பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். prior to flowering the கேப்பேஜ் அண்டு சுகர் கேன் ரெண்டுக்குமே ஜிப்ரில் முக்கியமான இன்டர்னோட எலாங்கேஷன் வேலை செய்யும். இதுதான் தண்டு. அந்த தண்டை வந்து பார்த்திங்கன்னா நீளமாக்கும், இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஜீப்பில் போய் கரும்பு எடுத்துகிட்டு வராங்க. இது எல்லாமே சொல்லுவோம். கரும்பு ஒரு டன்னோட லெவல் எல்லாத்துமே 20 டன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பர் ஏக்கருக்கு வந்து ஜிப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டும் இருக்குது. ஷார்ட்கட் வச்சு தான் படிக்கணும். ஏன்னா பயாலஜி எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கூட அங்கே போய் குழப்பம். இப்போ ஷார்ட்கட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, ரைட். இது வரைக்கும் ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்து கண்டினியூ பண்ணலாம். ஹலோ ஹலோ ஓகே, ரெக்கார்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம கண்டினியூ பண்ணலாம். விச் பிக்மெண்ட் ஹேஸ் அப்சார்ப்ஷன் பீக் அட் 700 nanometer அண்ட் த ஃபோட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷன் சென்டர் PS1ன்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் பிக்மெண்ட் ஹேஸ் அப்சார்ப்ஷன் பீக் அட் 700 nanometer இன் ஃபோட்டோசிந்தசிஸ். 700 nanometerோ இல்லை 680 nanometerோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் ரேஞ்சு, பார் ரேஞ்சு, ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேஞ்ச். அப்போ கண்டிப்பாக எந்த குளோரோஃபில் தான் வரணும், ஹெட் ஆஃப் த குளோரோஃபில். யார் இருக்கிறதுலே வந்து ஸ்ட்ராங்கான குளோரோஃபில் அவங்க தான் வந்தாங்கன்னா அப்போ ஏ ஆப்ஷன் தான் போய் ஆகணும்.
Phenopsida class belongs to. Next question பாருங்கள். நான் என்ன கேட்குறேன்னாக்கன்னா ஃபினோப்சிடாவ்லேயும் எக்ஸாம்பிள் இருக்குது, ஆனால் அதை கேட்காம அது எதுக்குள்ளே வருதுன்னு கேட்குறான். ஸோ இதனால தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பாருங்கள். இந்த பேஜ்லுமே சின்ன கொஷின்ஸ் தான். டெரிட்டோஃபைட் இது ஓகே, ஆர்டர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் 4-5 கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இன்னுமே பயாலஜி சவாலாக இருந்திருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் கரெக்ட் சீக்வன்ஸ் அரேஞ்ச் ஆஃப் போன்ஸ் ஆஃப் லோவர் லிம்ப். இது நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கே பார்க்குறாங்கன்னா இதுதான் நம்ம கால் எலும்பு, லெக் போன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து தொடை எலும்பு தான் இருக்கிறதே ரொம்ப ஸ்ட்ராங்கு, லென்த்தாகவும் இருக்கும். ஃபியூமர், டை போன், அதுக்கப்புறமேட்டுக்கு ரவுண்டாக இருக்கும் பெட்டல்லா, அதுக்கப்புறமேட்டுக்கு டிபியா ஃபிபுலா. கொஷின் பேப்பரில் ஃபிபுலா இல்லைன்னு நினைக்கிறேன், அதை விடுங்க. டிபியா வந்து பாடியை பார்த்த மாதிரி இருக்கும், சரியா? இன்சைட் தான் பாடி இருக்கும். டிபியா வந்து பாடியை பார்த்த மாதிரி இருக்கும். ஃபிபுலா வந்து பார்த்திங்கன்னா பாடியிலேருந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போ கொஷினில் பார்க்கலாம் எங்கே இருக்குது. ஃபீமர் டாசல், அதுக்குள்ளே போகாது. ஃபீமர் டிபியா, அதுக்கப்புறம் பெட்டல்லா. தப்பு, பெட்டல்லா ஸ்டார்ட் ஆகாது. ஃபீமர், பெட்டல்லா, டிபியா, டார்சல். டார்சல் எங்கே சார் இருக்குன்னா இங்கே இருக்குது, கால் எலும்பு. டார்சல் அண்ட் மெட்டாடார்சல். இந்த இதில் டார்சல் இருக்கும், இது எல்லாமே மெட்டாடார்சல். ஸோ அப்போ கரெக்டான ஆர்டர் எது இருக்கும்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளான் க்ரோத் ரெகுலேட்டட் இஸ் யூஸ் ஃபார் ஹெர்பிசைட்? டைரக்ட் ஃபார்வர்டு கொஸ்டின் தானே, ஹெர்பிசைட்லேருந்து கேட்குறான். இங்கே பாருங்கள், ஹெர்பிசைட் மற்றதெல்லாம் நார்மலாகவே இருக்குது. சாய்ஸ் பார்த்துட்டு இது 240, இது கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருந்தா கூட எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமன் கொஷின்ஸ். 240 வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பிசைடு வந்து இப்போ இந்த கலையில் இந்த புல் பூண்டு அதாவது எதுவுமே கொள்றதுக்கு தான் 240 தானே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 8லேருந்தே படிப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஜீனஸ் ரெப்ரசன்ட். ஜீனஸ்னா என்ன? அது கீழே இருக்கிறத பார்க்கணும். அது கீழே யார் இருக்கா? ஸ்பீசியஸ். ஸ்பீசிஸோட காமன் கேரக்டர்லாம் சேர்ந்தானே ஜீனஸ். ஸோ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசியஸ். ஆன்சர் ஆப்ஷன் 4. அது 107. த பிளாஸ்டிக் தட் ஸ்டோர்ஸ் ஜாந்தோஃபில் நவுனஸ். நாங்கள் பாருங்கள், இந்த 4 சாய்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம், நீங்கள் பாருங்கள். அமெலம் அப்படிங்கிற வேர்டுக்கு ஸ்டார்ச்னு அர்த்தம். இது ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணும். அண்ட் இது வந்து குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஒர்க் எதையுமே ஸ்டோர் பண்ணக்கூடிய இது கிடையாது. நிறைய இதில் கிரியேட் ஆக டெஸ்ட்ராய் ஆகும், அது ஒரு கதை. ஆனால் அதுக்குள்ளே வந்து இது ஸ்டோர் ஆகுமா சார் அப்படின்னா எதுவுமே ஸ்டோர் ஆகாது. தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம் இதில். நெக்ஸ்ட் ஒன், குரோமோபிளாஸ்ட். இதுதான் கலர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணும். ஜாந்தோஃபில் கலர் ரிலேட்டடாக தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? குரோமோபிளாஸ்ட்குள்ளே வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அல்லூரோபிளாஸ்ட். அல்லூரோங்கிறது என்னது? ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட வார்த்தையா? அப்போ இதை ப்ரோட்டீன் ஸ்டோர் பண்ணும். இன்னும் ஒன்று இருக்குது, அதை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இளையோபிளாஸ்ட். இதிலே முடிஞ்சு பாருங்கள், இந்த டிஸ்கஷன்லேயே முடிஞ்சிடணும். இளையோபிளாஸ்ட் ஆயிலையும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸையும் ஸ்டோர் பண்ணும். தட்ஸ் இட் பா. அடுத்து இன் வாட்டர் ஃப்ராக் ரெஸ்பயர். தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தவளை எப்படி வந்து மூச்சு வாங்குவோம். ஆனால் ஃப்ராக் ஒரு லெசனே இருக்குது. கண்டிப்பாக 2 கொஷின் இருக்குது. நம்ம எக்ஸாம் முன்னாடியே சொன்னோம், இப்போயும் சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மலாக செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் வரக்கூடிய கான்செப்ட்டு. வாட்டர் வந்து சரி, ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் கன்ஃபார்ம். ஸோ அந்த இதில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகே தனிக்குள்ளே போய் ஈஸியாக ஸ்கின் ரெஸ்பிரேஷன், கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், ஸ்கின் ரெஸ்பிரேஷன். அந்த மீன்ஸ் தண்ணிக்குள்ளே இருக்கப்போ ஸ்கின் மூலமாக தான் ரெஸ்பிரே பண்ணணும். நார்மலாகவே நம்ம இதில் பார்த்துருப்போம். எர்த்வாம் ஆகட்டும் அண்ட் ஃப்ராக் ஆகட்டும், இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கேரக்டரிஸ் ஆஃப் கார்டேட்டா? கார்டேட்டோட கேரக்டர் எது கிடையாதுங்கிறோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆனல் டைப் கண்டிப்பாக இருக்கும். டைல்னாலே வால்னாலே அது கார்டேட்டாவோட கேரக்டர் தான். ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகாருக்கு அப்புறம் தானே அது வெட்டிபிள் காலமாக மாறும். கண்டிப்பாக இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எந்த பக்கம் இருக்குது? டார்சல், முதுகு பக்கம் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே தொட்டு பார்க்கலாம், இங்கே தான் இருக்குது. சரியா? அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் கில்ஸுங்கிறாங்க. நோ, கில்ஸ் இருக்குது. ஆனால் கார்டேட்டா அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எதை எடுத்துக்கலாம்? மீன் இதில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மளே வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜில் எடுத்துக்கலாமே, எல்லாத்துலேயுமே கில்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப எங்கே இருப்போம்? தாயோட கருவில் லிக்விட் சுச்சுவேஷனில் தான் நம்ம உயிரே உருவாகுது. அப்போ கண்டிப்பாக அந்த லிக்விட்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சுவாசிச்சாகணும், ஆக்சிஜன் எடுத்தாகணும். அப்போ கில்ஸ் கம்பல்சரி. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் கில்ஸ் கிடையாது, ப்ரெசன்ஸ் ஆஃப் கில்ஸ். கேரக்டர் அப்படியே கேட்டிருக்கான். ஸோ எது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் நாட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரொம்ப சிம்பிள். ரஃப் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதுக்கு ஷார்ட்கட்டே இருக்குது, ஆர் அண்டு பி. இந்த இடத்துல வந்து இந்த ஆரை மட்டும் இப்படி அடிச்சு விட்டா பி தானே. ஸோ அதனால் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரோட்டீன். அண்டு ஸ்மூத்னா லிப்பிடு. ஏன்னு கேட்டிங்கன்னா லிப்பிடு வளவலன்னு இருக்கும், ஸ்மூத்தாக இருக்குன்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் த மேஜர் சைடு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட். ஆன்சர் ஆப்ஷன் 3.
நான் எப்படி படிச்சிருக்கணும்னு சொல்கிறேன். நம்ம கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரிவிஷனுக்காக பார்ப்பீங்க, அவங்களுக்கும் சொல்கிறேன். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பயாலஜி அப்படியே நம்ம புக்கை வச்சு அப்படி பார்த்து சொல்கிறேன். புக்கு இங்கே இருக்குது, இது பார்த்து அப்படி சொல்ல முடியாது சொல்கிறேன். இதுதான் வந்து ஸ்கூல் டீச்சருக்கும் கோச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஃபுல் புக்கையே மைண்டில் வச்சுருக்கணும். பட் லைன் பை லைன் கிடையாது, அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுருக்கணும். நிறைய பேர் லைன் பை லைனை அட்டை மெமரி பண்ணாலும் நீட் ஒர்க் அவுட் ஆகாது. நீட் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது, கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கேரக்டர்ஸ் ஆஃப் ப்ரோகரியேட்? ப்ரோகரியேட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ன? ரைபோசம் இருக்குமா? எஸ், ப்ரோகரியேட்டில் இருக்கும். மேடப் ஆஃப் 50s 30s, எஸ். கம்பைன் பண்ணால் 70s, எஸ், இது இருக்கும். தே ஹேவ் பிளாஸ்மிட், எஸ். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ மெட்டீரியல் வச்சுருக்கோம் ப்ரோகரியேட். தே கண்டெயின் மீசோசோம், எஸ். அதோட வாலோட எக்ஸ்ட்ரா ஃபார்மேஷன். தே ஹேவ் பெராக்சிசோம். நோ. பெராக்சிசோம் யாரோட கேரக்டர்? பெராக்சிசோம் யூகேரியாட்டோட கேரக்டர். அப்போ எது வருது? ஏ, பி, சி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீன்னு பார்த்தோன்னா டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுவாங்க. பட் ஃபுல் கொஸ்டின் பாருங்கள், இனிமேல் தான் கொஸ்டின் ஆரம்பிக்குது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோவிங் ஆப்ஷன். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இது கரெக்ட். இப்போ தான் கொஸ்டினே வருது. நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு ஓகே இது இல்லை, அப்போ இது டிஏ சூஸ் பண்ணணும், ஷேட் பண்ணக்கூடாது. கொஸ்டினை ஃபுல்லாக பார்க்கணும், இல்லையா 1 2 3 4 இதுதான் சாய்ஸில் இருக்குது, இது பார்க்கணும். பெராக்சிசோம் இருக்காது. அப்போ ஏபிசி எங்கே வருது? இது இங்கே இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது மேட்ச் த லிஸ்ட் 1 with 2ன்னு கேட்குறான். லெட்ஸ் சி. கிறிஸ்டே நம்ம சொல்கிற இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. கிறிஸ் வந்து மைக்கை பிடிச்சிருக்காங்க. என்னோடய பழைய கிளாஸ்லலாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணுங்கன்னு. கிறிஸ் வந்து மைக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு. கிறிஸ்டே இஸ் மைக்னா மைட்டோகாண்ட்ரியா. மை எங்கே இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா தான் எங்கே இருக்குது. ஸோ இது 2. சிஸ்டர் கோச்சிக்கிட்டான்னு ஒரு சொல்லுவேன். சிஸ்டர்னா கோல்கை காம்ப்ளெக்ஸ், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சிஸ்டர் கோச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். கோல்கை காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது? தான் எங்கே இருக்குது? கோல்கை அப்பரேட்டஸ். 4th ஆப்ஷன். தைலகாய்டு கேட்டிருக்காங்க. சிம்பிள் குளோரோபிளாஸ்ட் ரிலேட்டடான வேர்டு. பாஸ்போலிபிட் மெம்பரேன் ரிலேட்டடான வேர்டு. லிப்பிட் பயோலெசிச்சர் ஆகட்டும், நீங்கள் லிப்பிட்ஸ் படிக்கிறது மெம்பரேனில் தான் படிப்பீங்க. அவ்வளோதான். மேட்ச் பண்ணலாமா? A for 2 எங்கே இருக்குது? B for 4, C for 1, D for 3. Exactly, answer option 3. Next question. Which of the following statement related to the pituitary gland is correct? Pituitary gland பற்றி கேட்குறான். ஒவ்வொன்றா படித்து பார்க்கலாம். இட் இஸ் டிவைடட் அனாட்டமிலி பை அடினோஹைப்போபைசிஸ், நியூரோஹைப்போபைசிஸ். 2 இருக்குது. நியூரோஹைப்போபைசிஸ் ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ்க்காகவும், அடினோஹைப்போபைசிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்க்காகவும் ஒர்க் பண்ணும். இட்ஸ் கரெக்ட். இது கரெக்ட். It segregates follicle stimulating hormone, yes. It segregates melanocyte stimulating hormone, yes. It does not segregate prolactin. No, prolactin segregation பண்ணக்கூடியது pituitary gland. அதுல எக்ஸாக்டா அடினோஹைப்போபைசிஸ். நல்லா ஞாபகம். ப்ரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது அடினோஹைப்போபைசிஸ் மூலமாக செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் pituitary gland ஒரு பார்ட். ஆனால் இவன் என்ன சொல்கிறா? pituitary gland டஸ் நாட் செக்ரிகேட்டுங்கிறான். இல்லை, அது செக்ரிகேட் பண்ணும். அப்போ இது தூக்கிடலாம். எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான்? மொதல் 3மே கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. இங்கே பாருங்கள், ஏபிசி. நெக்ஸ்ட் போகலாமா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் வித் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் பாருங்கள். இப்போ தான் நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டினில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் டிஸ்கஸ் பண்ணல, அது அப்படி ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. டஸ் நாட் அக்கர் இன் C3. C3ல நடக்காதுங்கிறான். C3ல நடக்குமே, C4ல நடக்காது. அது நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த 15 minutes வீடியோ போட்டலாம், அதிலே சொல்லியிருப்பேன் நடுவில். C4ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் ஆகிடும். அதனால் அங்கே வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஆனால் C3ல அப்படி பர்ஃபெக்டாக நடக்காது. ருபெஸ்கோ மிஸ்மேட்ச் ஆகி ஆக்சிஜனுக்காக ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங் கூட சொல்லியிருந்தேன். அப்போ டஸ் நாட் அக்கர் இன் C3ங்கிறது தப்பு. இட்ஸ் அக்கர். CO2 இஸ் கன்சிடர்ட் O2 ஜென்ரேட்டட். அதில் எதுவுமே உருவாகாது. இட்ஸ் அ வேஸ்ட் சைக்கிள். ஸோ அதனால் இதுவும் தப்பு. பாஸ்போகிளைக்கலேட் ஃபார்ம்டு அதை சொல்லியிருந்தேன்ல, கரெக்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க 2ங்கிற வேர்டு இல்லை சார். ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த நம்பர் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் பொசிஷனில் தான் பாஸ்பரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த நம்பர். சம்டைம் அதோட ரெஃபரன்ஸ் வந்து பயாலஜியில் இருக்காது, கெமிஸ்ட்ரியில் இருக்கும். அதை டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். கெமிஸ்ட்ரியில் இருக்கும், இப்படி பயாலஜி ரெஃபரன்ஸ் இருக்காது. இங்கே மட்டும் இல்லை, POIக்குலேருந்து எடுக்கக்கூடிய நாலேஜ். நோ சிந்தசிஸ் ஆஃப் ATP அண்ட் NADP. அதில் எதுவுமே உருவாகாது. இட்ஸ் அ ட்ரூ. C-யும் D-யும் ட்ரூ. C-யும் D-யும் ட்ரூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 கரெக்டானு பார்த்துக்கங்க. சம்டைம் இதில் இன்கரெக்ட் கேட்டு வச்சுருப்பான். அப்போ ஏயும் பியும் சூஸ் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் 1 டிக் அடிக்கணும். இதில் கரெக்டுன்னு கேட்டதுனால சார் 3 டிக் அடிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் படிங்க.
விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் பாருங்கள். கொஷின் கரெக்டாக பார்க்கணும், எது இன்கரெக்ட்னு கேட்குறான். 4 சாய்ஸ் கொஷின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைப்ரோனோஜீன் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஃபைப்ரின். வெயிட் ஃபைப்ரோஜீன், ஜீன் ஃபார் ஜெனரேட் பண்ணும். எதை ஜெனரேட் பண்ணும்? ஃபைப்ரினை ஜெனரேட் பண்ணக்கூடியதா ஃபைப்ரோஜின். அப்போ எப்படி அந்த ஃபைப்ரோஜினை ஃபைப்ரின் வந்து ஜெனரேட் பண்ணும்? ஃபஸ்ட்டில் இன்கரெக்ட் வந்துருச்சு. அதாவது இதிலிருந்து தாங்க நான் ஃபைப்ரின் கிடைக்கணும், ஃப்ரம் கிடையாது. ஃபைப்ரோஜின் இஸ் ப்ரொடியூஸ்டு அப்படி சொல்லக்கூடாது, ஃபைப்ரோஜின் கேன் ப்ரொடியூஸ் ஃபைப்ரின் வரணும். புரியுதா? இது வந்து இந்த ஃபைப்ரோஜனை உருவாக்குறதே இவன் தாங்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் தான் அப்பா, இவன் தான் புள்ள. ஆனால் இங்கே என்ன கொடுக்குறானா, இவன் அப்பா இவன் பிள்ளைங்கிறான். தப்பு. அப்போ இன்கரெக்ட் தான் கேட்குறான். ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஃபார்மாலிட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். பிளட் கோகுலேஷன் இஸ் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. எஸ், நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வேலை செய்யும். இட்ஸ் ட்ரூ. பிளட் கிளாட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைப்ரின்ஸ். எஸ், பிளட் கிளாட் ஆகுது. இப்போ நம்ம சாருக்கு இந்த இடத்துல அடிப்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு சின்ன கருப்பு மாதிரி வந்து அப்படி உருவாகுது இல்லையா, அந்த இடத்துல நூல் வருதெல்லாம் ஃபைப்ரின் தான், வேறு எதுவும் இல்லை. ஃபைப்ரின் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஃபைப்ரோனோஜின். கரெக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபைப்ரினை யார் உருவாக்குறா? ஃபைப்ரோனோஜின். ஓகே, அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் 1. இது கேட்டிருக்காங்க. இதை சார் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் ஆர்டர் ஃபஸ்ட் லெசனில் இதுதான் கேட்பாங்க. ஃபஸ்ட் லெசனில் ஒரு இருக்கதே 30 பாயிண்ட் தான். அந்த 30 பாயிண்டில் ஏதாவது ஒன்று மாற்றி கேட்கணும். ஆர்டர் கேட்டிருக்காங்க ஆஸ் யூஷுவல். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன். கிங்கு பையில் கிளாஸு ஆர் ஃபேமிலியில் ஜீன் தான் ஸ்பெஷலு. கிங்டம், பைலம், ஜீனஸ், ஆர்டர், ஃபேமிலி, மாற்றி சொல்லிட்டேண்ணா. கிங்கு பையில் கிளாஸு, கிங்கு பையில் கிளாஸ், சி சாரி கிளாஸ்னு இந்த ஜீல சி. ஐயோ என்னாச்சு ஓகே, டோனோ ஒரு டைம் அழிச்சிட்டு கொண்டு வந்துடுறேன். கிங்கு பையில் கிளாஸு ஆர் ஃபேமிலியில் ஜீன் தான் ஸ்பெஷலு. இது வந்து காலகாலமாக சொல்லக்கூடிய ஷார்ட்கட். கிட்டத்தட்ட நீட் எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தானே ஃபேக்கல்ட்டியாக ஆரம்பித்தாங்கன்னா புது பசங்களுக்கு சொல்கிறேன். அப்படிலேருந்து இந்த ஷார்ட்கட் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா இந்த கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இந்த நீட்டுக்கு புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேனிக்கில் இருப்பாங்க. சார் என்ன சார் புது கேள்வி வருது, என்னால் படிக்க முடியலன்னு. பை த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்கள். இது ரொம்ப ரிப்பீட்டட் ஃபார்மேட். ஓகேவா? சரி, அப்போது இதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் மேட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிங்டம் எங்கே இருக்குது? எஃப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைலம் எங்கே இருக்குது? டி. அடுத்து வந்து கிளாஸ் எங்கே இருக்குது? பி. அடுத்து வந்து ஆர்டர் எங்கே இருக்குது? சி. அடுத்து வந்து ஃபேமிலி எங்கே இருக்குது? இ. ஜீனஸ் எங்கே இருக்குது பாருப்பா? ஏ. சொல்லுங்கள், வெரி குட். அடுத்து வந்து ஸ்பீஸ் எங்கே இருக்குது? ஜியில் இருக்குது. குட், அவ்வளோதான். அப்போ இதுக்கேற்ற மாதிரி எங்கே வருது பாரு? ஜி, ஏ, இ, சி, பி, டி, எஃப். ஆன்சர் ஆப்ஷன் 2. டைமெல்லாம் ஆகாது, ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் பயம்லாம் தேவையில்லை. செலக்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தட் லீட்ஸ் டு கிராஜுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். இதில் வந்து அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டை கேட்குறான். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிரியேட் ஆச்சுன்னு. இது நான் வர சொல்ல ஜோசப் பிரிஸ்லே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோசப் பிரிஸ்லே யார் சார்? அவர் 1770 ஜோசப் பிரிஸ்லே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆனதாக ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்சியேட்லி இதை வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க மாட்டான். அதனால் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆவீங்க. இங்கே தான் மேட்ரு வருது. இயர் ரொம்ப பழைய எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சிஜன் எவ்வளோ ஆகும்னு சொல்கிற எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பழைய எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய பேர் வந்து லீஃபோட ஆஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு குளுக்கோஸோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிட்டு இது ஃபஸ்ட்டு நினைப்பேன். அந்த ஆர்டர் அவன் கேட்கல, இயர் வைஸ் ஆர்டர் கேட்கலாம். ஸோ எப்போ இயர் இந்த மாதிரி கேள்வி தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்து நான் சொல்கிறேன், 10ல் 6 ஸ்டூடெண்ட் தான் எழுதிருப்பாங்க, 4 ஸ்டூடெண்ட் விட்டுருப்பாங்க. ஸ்லைட் டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இயரை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் படிச்சுன்னா கடைசியாக இந்த இயர் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக பார்க்குறாங்க. அப்போ வந்து ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் ஆனது தான் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாமே ஏரு இங்கே இருக்குது பாருங்கள். ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ். வான் சாக்ஸ் பண்ணியிருப்பார். அரவுண்ட் 1800 அவர் பண்ணியிருப்பார். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் குளோரோஃபில். நோ அங்கே பாருங்கள், ஏபிக்கு அப்புறம் ரோல் ஆஃப் ஏர் அப்படி வரக்கூடாது. தப்பு இது வரக்கூடாது. ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு அது பதில் ஏன்னா அது வராது. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஸ்டார்டிங்கில் வராது, கடைசியாக தான் வரணும். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்
இருக்கு பார்க்கலாம் சாய்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஆக்சிஜனுக்கு அப்புறம் தான் குளுக்கோஸ், இங்கே இருக்குது ஆக்சிஜனுக்கு அப்புறம் குளுக்கோஸ், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கடைசி. ஏன்னா எங்கல்மேன் ரொம்ப லேட்டாக தான் பண்ணியிருப்பார், ஏன்னா ப்ரீசம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப லேட்டு. அப்படி பார்த்தோம்னா ரோல் ஆஃப் ஏர். ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஜான் இன்ஜினியர்ஸ் பண்ணியிருப்பார் ரோல் ஆஃப் ஹேரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜான் இன்ஜினியர்ஸ் பண்ணியிருப்பார். இட்ஸ் ஓகே, அதோட இயர் கூட நமக்கு தேவையில்லை. அடுத்து வாங்க ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன், இதுக்கு இயர் இருக்குது 1717. 1800 வந்து குளுக்கோஸ் வான் சாக்ஸ் பண்ணியிருப்பார். ஓகே, சாக்ஸில் குளுக்கோஸ் கோட்ரேஷன் ஷார்ட்கட் கோட் இருக்குது. ஸோ இவருக்கு அப்புறம் தான் இது எனக்கு ஷுவராக தெரியும். அண்டு குளோரோஃபில்லாம் ரொம்ப லேட்டராக அந்த எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ இப்படி தான் மேட்ச் பண்ண முடியுது. ஸோ இந்த கேள்விக்கு என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட், இஃப் ஐ எம் நாட் ஷுர், இது தப்பாக நான் சொன்னால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆன்சர் கீழே நான் பார்க்கல, இதை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் பார்த்தேன் ரெஃபரன்ஸ்க்கு ஏதோ போனஸ் மார்க் வந்திருக்கேன். இதெல்லாம் ஆன் த ஸ்பாட் டிஸ்கஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேளை தப்பாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம், என்ன பிரச்சனை வராது. ஏன்னா இந்த இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வாய்ப்பு இல்லை, இது இல்லை வாய்ப்பு இல்லை, இதுவும் வாய்ப்பு இல்லை, இதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ திஸ் ஒன் திஸ் ஆன்சர். இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் கூட. அடுத்து ரோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ச் என்னப்பா? ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி, இதில் தானே எனர்ஜி கிரியேட் ஆகுது. ஸோ தட் 2. ஆன்டிபாடி இதில் என்னது பார்த்தாலே பேசுறது ஃபைட் இன்ஃபெக்ஷன். அது ரொம்ப ரொம்ப ஈஸி, திருப்பி கேட்குறான். லெக்டின் கான்கனாவாலினியே லெக்டின். குளுட்டோஃபோர் பேர்லேயே வந்து குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறான். பயோமாலிகுலர் வேறு கொஷினே இல்லைங்கிற மாதிரி இது கேட்டிருக்கான். திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். இப்படி தான் மொத்த பேப்பருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. A for 2, A2, B1, C for 2. அதாவது ஒரு ஈஸியான கொஷனுக்கு அப்புறம் 2-3 டிஃபிகல்ட் வரணும் இல்லையா? இங்கே எப்படி இருக்குன்னா டிஃபிகல்ட் கொஷின் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஷின், அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி கொஷினாக இருக்குது. இதுதான் இந்த வருஷம் பேப்பரை வந்து மேட் பண்ணியிருக்கு. இதே தான் சார் அடுத்த வருஷம் வருமா? எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஓவராலாக அதோட ஸ்கெலிட்டல் தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷமே பேப்பர் இப்படி தான் வருது அப்படின்னா நம்ம அடுத்து வரக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து நம்ம ஸ்கெலிட்டல் பண்ண முடியும். ஓகே, இந்த வருஷம் பேப்பர் இப்படி வந்திருக்கு, நம்ம இப்படி அப்ரோச் பண்ணலாம். அந்த எக்ஸாம் ஹாலில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் வெர்டிபிரேட் ரொம்ப ஈஸி. வெர்டிபிரேட்டை கவுண்ட் கேட்குறான். இங்கே இதுதான் வெர்டிபிரேட், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது முதுகு எலும்பு, இதுதான் வெர்டிபிரேட். ஏன்னா முதுகு எலும்பு 7 இருக்குது, இல்லை 206 இருக்கா, இல்லை வெறும் 12 இருக்கா, 26. கவுண்ட் அப்புறம் பண்ணிக்கலாம், நான் அதெல்லாம் கேட்கல, கவுண்டே வேணாமே. சாய்ஸே இதில் ரொம்ப இது சொன்னேன், சாய்ஸ் கூட கன்ஃபியூஷனாக இல்லை. 125 இன்னொன்று 23 கொடுத்துருந்தா கன்ஃபியூஷன் சொல்லலாம். 26 கொடுத்துருக்கான். அப்போது இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ், நல்ல விஷயம். டேரக்டாக கொஸ்டின் பேப்பர் அவங்களால எழுத முடியும். அடுத்த கொஸ்டின், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலர் சிஸ்டம் 1 second PYQ என்சைட் டேரக்ட் ஃபார்வர்ட் கான்செப்ட் ரிலேட்டடான கொஸ்டின். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதுக்குள்ளே இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், பெராக்சிசோம் இருக்கும், அண்ட் வேக்யூல் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 3, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இல்லை, நோ 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 சம்திங் பெராக்சிசோம் வராதுல்ல. நோ 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 3 செகண்ட் ஒன். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை காம்ப்ளெக்ஸ், ஆமாம் சாரி மாற்றிட்டேன், கோல்கை காம்ப்ளெக்ஸ், லைசோசோம் அண்ட் வேக்யூல். ஆன்சர் ஆப்ஷன் 2. The length of the stem at time 0 is 20 cm. The estimated growth rate is 30 cm per day. What is the length of the stem at the end of 7th day? இது வந்து ஃபிசிக்ஸ் நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து சார் LT = L0 + RT போடுங்க. இனிஷியல் லென்த் கொஷின் பேப்பரில் 20 கொடுத்துருக்காங்க. க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 7 days கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ 210 ப்ளஸ் இதை ஆட் பண்ணால் 230 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 சார். ஓகே, நீ நல்லா படிச்சுனாக்கன்னா இந்த மெத்தட் ஃபார்முலா இருக்குது, இதில் அரித்மெட்டிக் க்ரோத்தில் இருக்குது, நீ போட்டுக்கலாம். பட் அதாவது தேவையானு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் நாங்கள் வெளியே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபார்முலா தேவையில்லை. டைம் 0, அப்போ 0 செகண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஒரு செடி நீளம் இருக்குது. ஓகே, 20 சென்டிமீட்டர் இதுதான் அந்த செடியோட நீளம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது 20 சென்டிமீட்டர். இங்கேருந்து தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்குது. 30 சென்டிமீட்டர் வந்து பர் டேக்கு வளருது. கொஷின் பேப்பர் அடுத்த லாங்குவேஜ். ஒரு நாளைக்கு 30 சென்டிமீட்டர் வளருது. மொத்தம் 7 நாள் கொடுத்துருக்கான். ஒரு நாளைக்கு 30னா 7 நாள்னா அது மல்டிப்ளை பண்ணிக்கணுமா? அப்போ 210 மீட்டர் வளர்ந்துருக்கும். அவ்வளோதானே சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, 7 நாளைக்கு ஒரு நாளைக்கு 30ன்னு கணக்கு போட்டோம்னா 210 சென்டிமீட்டர் 210 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும் இல்லையா? அப்போது இனிஷியலில் ஒரு 20, இப்போ வளர்ந்தது ஒரு 210, அப்போ 210 20 ரெண்டையும் ஆட் பண்ணால் 230. அவ்வளோதான்.
ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கிறப்போ இதெல்லாம் வந்து ஃபார்முலா எல்லாமே போட வேண்டிய கொஷினாக இருக்கும். பட் ஸ்டில் ஃபார்முலாவை கிரிப் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை கிரிப் பண்ணி வச்சு போட்டாலும் ஓகே தான்ப்பா. அடுத்து போகலாமா? 122 ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின், நீட் கொஷின், என்சிஆர்டி என்ன வேணால் சொல்லலாம். ஸ்பெரிக்கல், இதை நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். கோலமாக இருக்க உலகத்தை காக்கி சட்டை போட்டவங்க காப்பாற்றுவாங்கன்னு. காக்கி. ராடு, பேசிக்கிட்டே இருந்தால் ராடு வச்சு அடிப்பேன்னு சொல்லுவேன். பேசில்லை. கமா ஷேப், விஏபியெல்லாம் கோமா போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். விஐபியெல்லாம் கோமா போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். கமா கோமா. ஸ்பைரல், பேரில் ஸ்பைரல் வந்துடும், அதனால் ஷார்ட்கட் வேணான்னு சொல்லியிருப்பேன். அதுதான். அப்போ A2 B4 C1 T3. எதுக்கு சார் ஷார்ட்கட்? ஏன்னா இதெல்லாம் சயின்டிஃபிக் நேம். எதை போய் நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு அதை செக் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அப்பப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஷார்ட்கட் போகிறது பெட்டர் மெத்தடு. வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சுன்னா இது பண்ணாதீங்க. 2 நாளாக வந்து தொண்டை ஃபுல்லாக கட்டிச்சு. ஒரு தண்ணி குடிச்சு கொஞ்சம் தொண்டை வலி. 2 நாளாக வீடியோ அதனால தான் போட முடியல. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்கான்? clear recording. Okay, the number of action potential generated by sinusoidal node as usual. Sinusoidal heart la kudiya SAN. AVN illa SAN da inside la irukum. 70 to 75 அப்போ ஹார்ட் பீட் ரிலேட்டடான கொஷின். இது ஈஸி, ஷார்ட்கட் வச்சு சொல்லி. இப்போ ஃபஸ்ட் லெசனில் சொன்னாலும் ஒரு 30 பாயிண்ட் அதுக்குள்ளே தான் வரும். ஃபேமிலி ஷார்ட்கட்டு, ஃபேமிலியில் அண்ணா இருப்பான்னு சொல்லியிருப்பேன். அனாகார்டியேசியே. ஜீனஸ் மேஞ்சிஃபெரா இண்டிகா. மேஞ்சிஃபெரா ஜீனஸ் நேம், இண்டிகா ஸ்பீசியஸ். ஸோ மேஞ்சிஃபெரா எங்கே இருக்கு பார்ப்பா. அடுத்து வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கே இருக்குது, இது அதுக்கு மட்டும் நான் சொல்ல வந்துடுறேன். பைலம் அண்ட் ஆர்டர். சாப்பிட்ட ஆர்டராக போடுன்னு சொல்லுவேன். இது 2. இது மேட்ச் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஏன் இது 2 ஸ்டாப் பண்ணுறேன்னா, கண்ணா இது பிளான்ஸு. பைலம்ங்கிற வேர்டு கொடுத்துருக்கூடாது, டிவிஷனுங்கிற வேர்டு கொடுத்துருக்கணும். பட் இட்ஸ் ஓகே, மன்னிச்சிட்றேன். ஆன்ஜியோஸ்பர்ம். அடுத்த கிளாஸு டைகாட்டிலின். ஸோ இதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். A3 B genus 5 B5 C2 D4 E1. ஆன்சர் ஆப்ஷன் 3. இதெல்லாம் வேறு இருக்கா? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து பார்த்து பாரு. ஃபேமிலி ஃபார் நான் சொன்னேன் அண்ணா ஃபேமிலி அனாகார்டியேஷி அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோவோட ரிலேட்டடாக கொடுத்துருக்கான். சிம்பிள். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. இது ஒரு நிமிஷம் கிளாஸ் செக் பண்ணிக்கிறேன். B5 C2 D4 E1. பர்ஃபெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம். கொஷின் பேப்பரில் பெரிகார்டியம் கொடுத்துருக்கீங்க. பெரிகார்டியம் 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், ஹார்ட் ரிலேட்டடான வார்த்தை. அதை போய் நியூரல் ரிலேட்டடான கொடுப்பாங்களா? கிடையாது. இதுதான் சொல்கிறேன். பேப்பர் ஏன் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்கிறான் அப்படின்னா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு கூப்பிட்டு கேட்டால் கூட இந்த பாயிண்ட்லாம் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு அது சிலபஸில் இருக்குது. ஜென்ரல் ஹார்ட் ரிலேட்டடான டாப்பிக்லாம் இருக்குது இல்லையா, அதனால சொல்கிறேன். நீட் ஸ்டாண்டர்ட் இந்த கொஷின் கிடையாது. அதுக்காக ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேணாம். சாய்ஸில் ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக கேட்டிருக்கலாம்னு வச்சுக்கலாமே. நியூரலுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு டேர்ம் இல்லையா, வெறும் 12th பயாலஜியில் மட்டும் இருக்கக்கூடிய வேர்டு அந்த மாதிரி கேட்டிருக்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் இருக்கிறவர்களுக்கு கேட்டாலும் அதான் பேப்பர் ஈஸின்னு சொன்னேன். ஸ்டேட்மெண்ட்டு, chromosomes are fully condensed at the end of the prophase 1. Yes, that's a true concept. Meiosis 1 resembles mitosis. No, meiosis 2 கண்ணா. நல்லா யோசிச்சு பாருப்பா. meiosis 2 எங்கே இருக்குது? நமக்கு meiosis 1 முடிச்சதுக்கப்புறம் meiosis 2 நடக்கும். meiosis 2 ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்சைடில் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா இது மைட்டாசிஸ் மாதிரி இருக்குது, அதனால அதை எக்ஸ்ட்ரா படிக்காத அப்படின்ட்டு இருப்பான். meiosis 2 மைட்டாசிஸ் மாதிரி இருக்குங்கிறது தான் கான்செப்ட். அப்போ இங்கே meiosis 1 ஏன் மைட்டாசிஸ்ன்னு சொல்கிறான்? இன்கரெக்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கொடுத்துருப்போம். ஷார்ட்கட் பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதி ஆகணும். மார்ஜினல் பிளான்டேஷன், ஆக்சல் பிளான்டேஷன், parietal பிளான்டேஷன், ஃப்ரீ சென்ட்ரல் பிளான்டேஷன். மார்ஜினல் பிளான்டேஷன் பி பிளான்ட். ஏன் சார்னா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 3 எழுதுனா 1 2 3 ஃபார் 3rd month மார்ச். கொஞ்சம் ஹெவியாக தான் போயிருப்பேன், ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம ஷார்ட்கட் போகணும்ல, அதனால் மார்ஜினல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது 4th one. அடுத்து ஆக்சஸை வச்சு கோடாரியை வச்சு டொமேட்டோ வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். டொமேட்டோ. parietal பிளாசன்டேஷன். பரைட்டல்ங்கிறது பாரி ஞாபகம் வச்சுங்க. பாரி அனிமன் போயிருப்பான்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன். கிளாஸில் இருக்கவங்கெல்லாம் சிரிப்பாங்க. பட் தேர் இஸ் அ கொஸ்டின் இருக்கு இல்லையா,
அது வந்து பார்த்திங்கன்னா 1. ஃப்ரீ சென்ட்ரல் ஃப்ரீயாக ரோஸ் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரைம் ரோஸ். ஸோ இதெல்லாம் சொல்கிறப்போ நம்ம பசங்க ஜாலியாக சிரிச்சிடுறாங்க. பட் இங்கே யூஸ் ஆகுது இல்லை. சார் அந்த ஜோக் பண்ணார், அந்த ஜோக் ஞாபகம் இருக்குது, அதனால் இந்த கொஷின் எல்லாம் போட முடியுது. இதுதான் ஷார்ட்கட்டோட பவர். மற்றபடி அதை டெப்த்து மீனிங்லாம் சார் சொல்லலை, ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட். இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கலாம். A4 B2 C1 எங்கே இருக்குப்பா, எங்கே இருக்குப்பா, D3 ஆச்சு, தப்பா? A4 B2 C1 A3. தேங்க்ஸ் மேம், நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் த ஃபங்கை அண்ட் ஆல்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். லைக் அண்ட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். மைக்ரோரைஸை போயிடாதுங்க. இட்ஸ் ஹையர் பிளான்ட் ரூட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் மைக்ரோரைஸா. லைக் அண்ட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஸோ சிம்பிள், எதுவும் சொல்லலை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இதில் ஃபங்கை என்ன ஆல்கே என்னன்னு அது ஒர்க்காவது கேட்டிருக்கலாம், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பேப்பர். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ப்ரோக்ரியேட்? என்ன ஒரு கொஷின் பாருப்பா, எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்க முடியுமோ கேட்குறான். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு லிட்டர் கொஷின் எழுத முடியும். சொல்லலை, பேப்பர் ஈஸியாக நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இந்த ஸ்டெம் தான் சொல்கிறேன். 8th 9th 10th படிக்கிட்டு கொண்டு போய் இந்த கொஷின் பேப்பர் கொடுத்தா கூட எழுத முடியுது அப்படின்னா அதுதான் அவங்க ஸ்டாண்டர்டு. 11th 12th கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகணும். வெறும் 11th 12th புக்கில் கூடிய கான்செப்ட் மட்டும் கேட்டால் தான் 8th to 10th பையன் அதை அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இப்படி தான் செட் பண்ணணும். ஆனால் இந்த வருஷம் செட் பண்ணல. அதனால தான் சொல்கிறேன் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி விடுதுன்னு. சரி, ரைட். அதான் ஃபங்கை பார்த்தாலே தெரியுது, ஃபங்கை இஸ் அ ப்ரோக்ரியேட். அரேஞ்ச் த ஃபாலோவிங். இந்த மாதிரி கேட்டால் நீட் கொஷின். நிறைய பேர் நான் சொல்லலை, பேப்பர் செட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி செட் பண்ணாதான் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக்குனா ஓகே, ஓரளவு பேப்பர் டைலூட் ஆகிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயாலஜி இவ்வளோ ஈஸியாக கேட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி கேட்டதுனால தான் பேப்பரை திட்டுறது, டிசப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வருது. ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸ் கொஷினை டிஸ்கஸ் பண்ணுறப்ப பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அரேஞ்ச் த ஃபாலோவிங் எலமெண்ட் இஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் their கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் ஆஃப் ஹியூமன் பாடி. சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேப்பரில் இருக்கணும். நான் சொல்ல மாதிரி டெஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நான் அப்படி போடல. இது டெஸ்ட் கொஷினில் இருக்குது, அதில் இருக்குன்னு சொல்ல. அதெல்லாம் நான் ஷார்ட் வீடியோவோ இல்லை தனிப்பட்ட ஏதோ வீடியோவோ ரெடி பண்ணி போடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேஸ் இருக்கா? இருக்குப்பா. சரி, ரைட். பேக் டு தி டாபிக். ஆக்சிஜன் இஸ் மெஜாரிட்டி அரவுண்ட் 65. கார்பன் அதுக்கப்புறமா வரும் 35 சம்திங் ரிலேட்டடாக வரும். எனக்கு நாட் ஷுர், பட் வச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் 35.5 ரிலேட்டடாக வரும். நைட்ரஜன் அதை விட கம்மியாக தான் வரும், நியர்லி 7% வாட் பர்சன்டேஜ் சரி ஞாபகம் இல்லை, பட் அதையும் படிச்சுக்கணும். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், அது இப்போ தான் நைட்ரஜன் எங்கே மேட்ச் ஆகுது அப்படியே இருக்குது. ஏபிசிடி ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா சரி, அடுத்து போகலாமா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் கேட்டிருக்கான். பீட்டா செல் இஸ் இன்சுலின், பிஇன்னு சொல்லியிருப்பேன். கோர்ஸ் பிஇ, பீட்டா இ ஃபார் இன்சுலின், சும்மா ஷார்ட்கட்காக ஞாபகம்னு சொல்லியிருப்பேன். கரெக்டு தான். இது ஆன்சர் இல்லை. ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் செக்ரேட் குளுக்கான் கரெக்டு. ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் செக்ரேட் இன்சுலின் இப்போ தான் சொல்கிறேன். பிஇ, பீட்டா ப்ரொடியூஸ் இன்சுலின், ஆல்ஃபா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆல்ஃபா ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குளுக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அவன் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ இதுதான் ஆன்சர். குளுக்ககான் ஸ்டிமுலேட் கிளைகோனியோலைசிஸ். ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க வேர்டு கரெக்டாக இருக்கான்னு. அப்படியே ஆன்சர் கிடச்சிச்சு. ஸ்டில் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக தான் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் சொலானேசியா? இருக்கிறது ஒரே ஒரு ஃபேமிலி, அதில் இருந்தால் கேட்பான்னு வலுக்கட்டாயமாக கேட்டிருக்கான். ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல் ஆக்டினோமார்பிக், எஸ். கேலக்ஸ் have 5 sepals and the united, yes. Androecium have the 5 stamens and epipetalous, yes. Over is inferior, no. NCERTயில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே ஈவன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஃபேமிலியில் கூட இன்ஃபீரியர் கிடையாது. 90% ஃபேமிலிக்கு எல்லாமே சுப்பீரியர் தான். ஓவர் எப்பயுமே சுப்பீரியர் தான். இது ஜென்ரல் ஸ்பாட். இதை பிடிச்சிருந்தாலே இது தப்பு. டி வராது எங்கே இருக்குன்னு பாருங்கள். டி எங்கே வரல? ஆன்சர் ஆப்ஷன் 2ல் வரல. ABC. அடுத்தது, when any plane passing through the central axis of the body divided the organism into 2 identical halves is called radial symmetry, yes. எந்த ஒரு ஃப்ளவர்லேயும் ரெண்டாக உடைச்சுன்னா அது பைலேட்ரல் சிமெட்ரி. In phylum Echinodermata both adults and larvae are radial. பாருமா, போத்தா நல்லா யோசிச்சு பாருப்பா. எக்கினோடெர்மிட்டால் 2 ஸ்டேஜ். குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய லார்வா பெருசாக வளர்ந்தா அடல்ட். குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த லார்வா வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். சாரி குழந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்படி இருக்கும், ரெண்டாக உடைக்கிற மாதிரி. ரவுண்டுனா மீன்ஸ் ரெண்டாக உடைக்கிற மாதிரி இருக்கும். இதே எக்கினோடெர்மா வளர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நட்சத்திர மீன் எடுத்துக்கலாம், ஸ்டார் ஃபிஷ்.
அதை உடச்சினா ரேடியல் சிமெட்ரி. ரெண்டுமே வேறு வேறு சிமெட்ரி. இது பைலேட்டர் சிமெட்ரி, இது ரேடியல் சிமெட்ரி. அதான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போத் கொடுத்துருக்கான். ரெண்டுமே ஒரே சிமெட்ரி கிடையாது. லார்வா பைலேட்ரல் அண்ட் வந்து அடல்ட் வந்து ரேடியல் சிமெட்ரி. ஸோ இது தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். எங்கே இருக்கு? 4th ஆப்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 134. The correct sequence of the adult cell cycle phase is equal to once again direct G1 phase, synthesis phase, G2 phase and M phase. Answer option 4. That's it. அதுக்குள்ளே கூட டெக்னிக்கலாக கேட்கல. இதை நான் சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுறானாக்கன்னா அந்த ஹெட்டிங்கே கொஷினை கேட்டிருக்கான். இதுதான் சொல்கிறேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு. ஹெட்டிங்கே கொஷினை கேட்குறான். ஹெட்டிங்குள்ளே நிறைய கான்செப்ட் இருக்கலாம். அதுலேருந்து கேட்டிருக்கலாம். எது சிந்தசிஸ் ஆகுது, சிந்தசிஸ் ஆகலை, ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கலாம். இது 4 உடச்சி ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு அது எதுன்னு கரெக்டாக கூட கேட்கலாம், டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன். Frogs are the number of pairs cranial nerves arising from. One second. ஓகேம்மா, லெட்ஸ் கண்டினியூ. ஒரு சின்ன என்கொயரி அதை பேசி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுனால சின்ன டிலே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் 135. இன் ஃப்ராக்ஸ் த நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் அரைசிங் ஃப்ரம் த பிரெயின். ஃப்ராகோட பிரெயின்லேருந்து எத்தனை பேர் ஆஃப் நர்வ்ஸ் வந்து வெளியே வருதுன்னு கேட்குறாங்க. டைரக்ட் ஃப்ரம் என்சிஇஆர்டி. ஃப்ராக் கான்செப்ட் 10. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா, ஃப்ராக்லேருந்து ஒரு 2 கொஷின் வரும்னு. ஜஸ்ட் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் இயரும் ஃப்ராக்லேருந்து 2 கொஷின் வரும். ஓகேங்களா? அதனால் பேனிக் இல்லாமல் நல்லாவே ஃப்ராக் நீங்கள் ரிப்பீட்டடாக புக் டு புக் நல்லா படிங்க. பட் கான்செப்டாக படிக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ராக்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா சிஸ்டமும் அதில் அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ராகோட நர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் வெளியே வரும். அதில் நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசசன் ரீசன் டைப். ஃபஸ்ட்டே சொன்னது தான், இந்த டோட்டல் பயாலஜி கொஷினுமே அசசன் ரீசன் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். அசசனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசசனை வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் பெர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு. பட் எல்லா டைமும் அப்படி அமையாது. இந்த வருஷம் அப்படி அமைஞ்சிருக்கு. ஓகே. இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, லைசோசோம் இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்ரப்டிங் பாக்டீரியல் செல்ஸ் வைல் செல்லுலோஸ் ஃபார் த பிளான்ட் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. லிசன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் லைசோசோம் வந்து பாக்டீரியா செல்ஸை உடைக்குமானா எஸ் உடைக்கும். செல்லுலேஸ் அப்படிங்கிறது பிளான்ட்டோட செல் வாலை டிஸ்ட்ராய் பண்ணும். எஸ், அசன் ட்ரூ. ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் நீட் டிஸ்ரப்ஷன் ஆஃப் செல்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஜெனட்டிக் மெட்டீரியலை வெளியே எடுக்கணும்னா அந்த செல்லை உடைக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படியான எஸ், அந்த செல்லேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் எடுக்கணும்னா செல்லை உடைக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். இதில் வந்து செல்லை உடைக்கிறத பற்றி பேசுகிறாங்க. உடைச்சாதான் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் எடுக்க முடியும் அப்படிங்கிறது பாயிண்ட். அப்போ அசசனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசசன ரீசன் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின். த மெத்தட் ஆஃப் டைரக்ட்லி, நெக்ஸ்ட் ரீட் பண்ணிடுறோம். ஒரு வேளை இங்கே லைட் எதாவது இருந்துச்சுன்னா அப்படி ரீட் பண்ணுற கேளுங்க. த மெத்தட் ஆஃப் டைரக்ட்லி இன்ஜெக்டிங் ஸ்பெர்ம் இன்டு த ஓவம். ஓகேங்களா? இதுதான் நான் ஓவம். இந்த ஓவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மை டைரெக்டாக சார் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள். இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். வேர்ட்லேயே இருக்குது ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஜிஃப்ட் அப்படிங்கிறது 8 பிளாஸ்டோமியருக்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? கேமெட் இன்ட்ரா ஃபெல்லோபியன் ட்ரான்ஸ்ஃபர், ஃபெல்லோபியன் டியூப்குள்ளே பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யுட்ரைனா ஐயூடியை பொறுத்த வரைக்கும் 8 பிளாஸ்டோமியருக்கு மேலே இருந்தால் ஐயூடியில் பண்ணலாம். அண்ட் கேமெட் இன்ட்ரா ஃபெல்லோபியன் ட்ரான்ஸ்ஃபர், சென்ட்ரலாக வந்து கேமெட் டைரெக்டாக ஃபெல்லோபியன் டியூப்குள்ளே பண்ணுறது. எம்ப்ரியோனா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஆனால் இங்கே இதில் ஸ்பெர்ம் வந்து இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அப்படின்னா ஓவத்தோட பிளாசமில் ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். அதாவது கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் 4. Adaptive radiation in placental mammals and Australian marsupials leading to similarities between the distinct species is example of. திருப்பி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வியில் இது ஒன்று. 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனில் காமன் ஆன்சஸ்டர் இருக்கக்கூடாது. பட் ஸ்டில் 2 பேர்த்தோட பாடி ஒரே மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப தான் இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் கான்செப்ட் வருது.
அடாப்டிவ் ரேடியேஷன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் ஒரு அனிமல் அந்த சுச்சுவேஷனுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகுது இல்லையா, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்கிறப்போ 2 ஸ்பீசிஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஏங்கிற ஒரு அனிமலோ பிங்கிற ஒரு அனிமலோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேருக்கான தாத்தா பாட்டியெல்லாம் வேறு வேறு, நோ காமன் ஆன்செஸ்டர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகேங்களா, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். கன்வர்ஜென்ட் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் காமன் ஆன்செஸ்டர் இருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் அவங்களோட மார்ஃபாலஜி கேரக்டர் சிமிலராக இருக்கும் டியூ டு என்விரான்மெண்டல் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்க, இன்னொரு இடத்துல நம்ம இதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், இன்னொரு ரீசன் செக் பண்ணி பார்க்கலாம். In the experiment, Mendel observed that F1 progeny plants are halt on none of the draft. Yes, F1 முடிக்கிறப்ப அவருக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கன்னா 4 ரிசல்ட் கிடைக்கும். 4மே டாலாக தான் இருக்கும். ஈவன் டிராஃப்ட் இருந்தாலும் அது ஜீன் லெவலில் தான் இருக்கும், எக்ஸ்பிரஸ் ஆகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டால், எதுலையுமே டிராஃப்ட் இல்லை. F2 ஜென்ரேஷனில் தான் டிராஃப்ட் வந்து வரும். அதனால தான் F1க்கு அப்புறம் தான் F2வில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே டாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது, பட் நாட் இமீடியட்லி, லேட்டர்லி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கரெக்ட். ஸ்டெம் ஹைட் இஸ் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் வெல் டால் இஸ் டாமினன்ட் டிராஃப்ட் இஸ் ரிசெசிவ். எஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 கேரக்டரில் ஒரு கேரக்டர் டிடி. ஓகேங்களா, இந்த புன்னட் ஸ்கொயர் கூட போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டால் கேரக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் கேரக்டர். 2 கிராஸ் பண்ணுற வச்சு இப்படி கிடைக்கும் பாருங்கள். 4மே இது டாமினண்ட்டாக இருக்கிறனால, கேபிட்டல் டி டாமினண்ட்டாக இருக்கிறனால தான் 4மே டாலாக எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ ரீசன் கரெக்ட், ரீசன் பர்ஃபெக்டாக அசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு 2க்கு ரிலேஷன்ஷிப் இருந்தாலே போதும்னு. 2க்கு சூப்பர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டால் டாமினண்ட் ஆகிறதுனால தான் F1ல் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா டாலாக இருக்காங்க. கிளியரா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2. போத் அசன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட், அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அசன். நெக்ஸ்ட் ஒன், அகெயின் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. லெட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கும் நம்பர் தேவை, பட் தோராயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேஞ்ச் த ஃபாலோவிங் டிசெண்டிங் ஆர்டர் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெபல் பிளான்ஸ் சொல்லுவாங்க. நோ, இன்வெர்டிபிரஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, அனிமல்ஸ் அதிகம், அதுலேயும் இன்வெர்டிபிரஸ், கார்டேட்ஸ் கிடையாது, இன்வெர்டிபிரஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா, நியர்லி 12 lakhsக்கு மேலே இருக்கும். ஸோ இன்வெர்டிபிரஸ். அண்ட் தென் அதில் இப்போ ஒரு பாதிக்கும் சொல்லலாம், பாதிக்கும் கீழே ஒரு 40 லட்சம் 40 lakhs நியர்லி பிளான்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 13K ஒரு 13,000 லெவலில் ஃபிஷஸ். அப்புறம் ஒரு 3,000 ரிலேட்டடாக பேர்ட்ஸ் பை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 to 500 வெரைட்டிஸ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ இதுதான் அதுக்கான பர்ஃபெக்ட் டேட்டா. எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். DACBA. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது ஸ்பாஞ்சஸ் எக்ஸ்சேஞ்ச் O2 வித் CO2 பை. ஸ்பாஞ்சோட பாடி இப்படி இருக்குமா, அதோட உடம்புல O2 உள்ள அழகாக போய் CO2 அழகாக வெளியே வந்துடும். இதுக்கு எந்த ஒரு மெக்கானிசமும் கிடையாது. அப்போ எந்த மெக்கானிசமும் கிடையாதுன்னா இட்ஸ் டிஃப்யூஷன். இங்கே இருக்குது த சிம்பிள் டிஃப்யூஷன் ஓவர் த என்டையர் பாடி சர்ஃபேஸ். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு, for the person with the blood group O, which of the following is not a possible combination of parent blood group genotype? ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காராம், இவரோட பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா O பிளட் குரூப்பாக. அப்போ என்ன காம்பினேஷன் இருக்கணும் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாருங்கள், IA அண்ட் IB அண்ட் IA அண்ட் I. ஏன்னா ஒரு ரிசசிவ் இருந்தால் கூட ஜஸ்ட் நல்லா பாருங்கள், இந்த இதில் ஒரு ரிசசிவ் இருக்கு இல்லையா, இதுலேயும் ஒரு ரிசசிவ் மினிமம் வேணும். நீங்கள் புன்னட் ஸ்கொயர் போட்டு பாருங்கள், 2லேயுமே ரிசசிவ் இருந்தால் தான் O டைப். இதெல்லாம் ரிசசிவ் கிடையாது. இனி சாய்ஸ் மூலமாக சொல்கிறேன். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இதில் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இதுலேயும் ரிசசிவ் உண்டு, இதுலேயுமே ரிசசிவ் உண்டு. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ரிசசிவ் உண்டு. என்ன கேட்டிருக்கான், நாட் பாசிபிள் கேட்குறான். சாரி நாட் பாசிபிள். எதில் O பிளட் குரூப் வராதுன்னு கேட்குறான். இதுலேயே ரிசசிவ் உண்டு, O பிளட் குரூப் இதில் கிடைக்கும். இதுலேயே ரிசசிவ் உண்டு, O பிளட் குரூப் கிடைக்கும். இதுலேயே ரிசசிவ் உண்டு, O பிளட் குரூப் கிடைக்கும். இதில் தாங்க நான் ரிசசிவ் கிடையாது. இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். போத் ஆர் டாமினன்ட். அப்படின்னா O பிளட் குரூப் கிடைக்காது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த ஸ்டேட்மெண்ட் டைப்பு,
மாடர்ன் ஹோமோசேபியன் அரோஸ் இன் ஆஸ்திரேலியா அண்ட் மூவ்ட் அக்ராஸ் காண்டினென்ட். இது ஜென்ரலாகவே ஒரு ஜிகேவாகவே நம்ம படித்து வச்சுருப்போம். மனிதன் தோன்றது வந்து ஆஃப்ரிக்கா, ஓகேவா? அப்போ ஆஃப்ரிக்கா தான் கொடுத்துருக்கோன்னா ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தப்பு. ஆஃப்ரிக்காவில் அவன் க்ரியேட் ஆகி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக மூவ் ஆனதாக தான் இருக்குது, ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க தமிழில் இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மனித குலமே தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லைண்ணா. நமக்கு ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் உருவானதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹோமோசேபியன்ஸ் arose around 75,000 to 10,000 years. Yes, it's ice age. ஃபஸ்ட்டு இது ஐஸ் ஏஜானு செக் பண்ணி பாருங்கள். ஐஸ் ஏஜில் தான் ஹோமோசேபியன்ஸ்னு ஒரு ஸ்பீசிஸை உருவாக ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? இதுக்கு பசங்கிட்ட வந்து ஐஸ் ஏஜ்னு ஒரு படமே இருக்குது. அந்த படத்தில் பாருங்கள், கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில, காண்டினென்ட் ட்ரிஃப்ட்னு தெரில, ஏதோ ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் காட்டியிருப்பாங்க மனுஷனோட குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஐஸ் ஏஜில் நிறைய அனிமல்ஸ் வரும் பார்த்திங்களா. அதில் என்னோடய ஃபேவரட் கேரக்டரும் இருக்குது. அந்த அனிமல்ஸ்லாம் அந்த குழந்தைங்களை வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா பாதுகாத்து கொண்டு போய் அந்த ஹியூமன்ட்டு கொடுக்கும். அந்த ஹியூமன் தான் ஃபஸ்ட்டு எவல்யூஷனில் வந்த ஹோமோசேபியன்ஸ். அந்த படத்துலேயே அது ஒரு சீனாக இருக்கும், வேணால் நீங்கள் ஃப்ரீயாக இப்போ பாருங்கள். பட் இந்த இடத்துல அந்த கொஷின் ஐஸ் ஏஜ் பீரியடில் தான் ஹோமோசேபியன்ஸ் வந்து டெவலப் ஆகிருப்பாங்க. இட்ஸ் அ ட்ரூ. ஸோ இது கரெக்ட். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது, which of the following used for effective sedative and painkiller for treatment post surgery patient? ரொம்ப ஈஸியாக கேட்குறான் பாருங்கள். என்ன சாய்ஸ் பாருங்களேன். எது வந்து செடிடேட்டிவ் ஆர் பெயின் கில்லர், அதாவது ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்து அனஸ்தீசியா யூஸ் பண்ணுவாங்க, மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ஃபின் மட்டும்தான். ஆன்டிபயோட்டிக் மயக்க மருந்து கொடுக்காது, இன்டர்ஃபரன்ஸ் தராது. ஆன்டி ரெட்ரோ வைரல் டிசீஸ்க்காக கொடுக்குறது. சிம்பிளாக தெரிஞ்சு இதில் மார்ஃபின் மட்டும்தான் நமக்கு வந்து செடிடேட்டிவ். சாய்ஸ் பாருங்கள், மற்ற கொட்டைன் கொடுத்துருக்கலாம், மற்ற ஏதாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதில் எதுவுமே தரல, மார்ஃபின் மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ ஈஸியாக பார்த்தோன்னே பிக் பண்ணுற மாதிரி, எலிமினேட் பண்ணி ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வருஷம் பேப்பரில். அடுத்த வருஷம் இன்னும் எதிர்பார்க்கலாம், ஒன்றும் தப்புன்னு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பேப்பர்லாம் பயாலஜி இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளான்ட் ப்ரொடியூஸ் நான் ஆல்புமினேசிவ் டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி? வீட் வராது, மைஸ் வராது, பார்லி வராது, பீ பிளான்ட், ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து நான் லெக்சரில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸும் நான் போட்டிருக்கேன், எல்லாமே நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் ஆகும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு, பட் படிச்சிட்டோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். நம்ம வந்து இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் ரூமுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு, மறக்காமல் வந்து பயன்படுத்திக்கங்க. ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை பயன்படுத்தி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. சரி, ரைட். இப்போ அசஸ் அண்ட் ரீசன் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அபிங்டன் tortoise in Galapagos Island become extinct within the decade goats were introduced. Is that true? பாருங்கம்மா, இப்போ ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த இடத்துல. அவங்க அந்த ஏரியா தான் ஒன்றும் இல்லை, எங்கள் கெலனோபேகஸ் ஐஸ்லாண்டுன்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிங்டன் tortoiseல ஆமை வெரைட்டிஸ் இருந்துச்சு. அந்த ஆமையோடலாம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய புல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வகையான இனம் ஒன்றும் இல்லை, ஆடு, கோட். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அந்த கோட்டை வந்து எல்லா புள்ளியும் சாப்பிட்றதுனால இந்த ஆமைகளுக்கு அந்த ஃபுட்டு கிடைக்காம அந்த இனமே அழிஞ்சு போச்சு. ஒரு இனம் உள்ளே வர்றதுனால இன்னொரு இனம் அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது தான் இந்த எக்ஸாம்பிள். எங்கன்னா கெலனோபேகஸ் ஐஸ்லாண்டில். சரி, ரைட், ஓகே. அப்போ இது ட்ரூ. கோட்ஸ் வேர் மோர் எஃபிஷியன்ட் தென் ப்ரௌசிங் தென் அபிங்டன் tortoise. அப்போ இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா எஸ், ஆமையை விட அந்த ஆடுங்கள்லாம் அதிகமாக சாப்பிட்டதுனால தான் இந்த விஷயம் நடந்துச்சு, ரைட்டா? அப்போ இது ட்ரூ. இப்போ ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கலாமே. இருக்குது. ஏன்னா இந்த ஆடுங்க சாப்பிட்டதுனால தான் இந்த இந்த ஆமைங்க காணாமல் போச்சு. ஆடுங்க சாப்பிட்டதுனால ஆமைங்க காணாமல் போச்சு. அப்போ ரெண்டுமே கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அப்போது போத் அசஸன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அசஸன். நான் சொன்னல இந்த வருஷம் பேப்பர் ஃபுல்லாகவே இதுதான் ஆன்சராக இருக்குது. பட் அடுத்த வருஷத்தில் இப்படி பார்த்துறாதீங்க. வரலாம், பட் நாட் ரிலேஷன்ஷிப் கூட வரும். பட் அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அது கவரிங் ஆஃப் ஓவம் அட் த ஓவலேஷன். சிம்பிள், ஓவத்தோட கவர் கேட்குறான். ஜோனா பெல்லிசுடா எங்கே இருக்குது? டைரக்ட் கான்செப்ட் பேஸ்டு ஜோனா பெல்லிசுடா. அடுத்தது ஏன்னா ஜோனா பெல்லிசுடாவை தான் ஸ்பெர்ம் வந்து தொலைச்சிட்டு உள்ளே போகும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ் ஃபார் த கிளாட் பஸ்டர்? இதுக்கு வந்து ஷார்ட்கட் நிறைய சொல்லியிருக்கேன். பஸ்டர்னால் உடையிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போனா கைனேஸ்னால் மூவ் ஆகி உடையுதுன்னு சொல்லுவேன். ஸோ ஷார்ட்கட்காக ஸ்டெப்ட்ரோ கைனேஸ்.
ஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டாட்டிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட் படித்தா நிறைய கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவேன். இது கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணும். கொலஸ்ட்ராலை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். பெனிசிலின் இஸ் ஜென்ரலி ஆன்டிபயோட்டிக், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோஸ்போரின். சைக்கிளில் போனோம்னா இம்யூனாலஜி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவேன் ஷார்ட்கட்காக. இம்யூனோ சப்ரசன்ட் இம்யூனோசப்ரசன்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோஸ்போரின் ஏ. பெனிசிலின் வந்து ஆன்டிபயோட்டிக். ஸ்ட்ரெப்டோகைனசிஸ் நான் சொன்ன மாதிரி அதுதான் கிளாட் பஸ்டர். சயின்ஸ் ஆப்ஷன் 2. ஸ்டாட்டின் வந்து கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இது அந்த லெசன்லேயே இது மட்டும் தான் கேட்குற அளவுக்கு இருக்கும். அதனால் அதே டேட்டா கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இது கிடையாது. இதை சொன்னால இதெல்லாம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. இன்ஃபன்டிஃபுலம் டேரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்ஃபன்டிஃபுலம் ஃபீமேல் பார்ட் தானே. இன்ஃபன்டிஃபுலம் ஃபீமேல் பார்ட்டில் வரக்கூடியது. இது மூணுமே மேல் பார்ட்டில் வரக்கூடியது. அவங்க எது மேல் பார்ட்டில் வராதுன்னு கேட்குறாங்க. இன்ஃபன்டிஃபுலம். ஆன்சர் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப். ஒன் டைம் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓவலேஷன் இஸ் காஸ்டு பை த எல்ஹெச் சர்ஜ் லீடிங் டு த ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிகுலேஸ் அட் 14th டேயில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெச்ங்கிற ஹார்மோன் பீக் ஆகும். எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாகிறப்ப தான் ஓவலேஷன் நடக்கும். இட்ஸ் ட்ரூ. Graphian follicle remain after ovulation, transform into the corpus luteum and segregate large amount of estrogen. Let's check. Graphian follicle வந்து அந்த 14th டேத்துக்கு அப்புறமேட்டுக்கு என்னவா மாறினா கார்பஸ் லூட்டியமாக மாறி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொஜெஸ்டிரானை செக்ரிகேட் பண்ணும். திஸ் இஸ் த பாயிண்ட். ப்ரொஜெஸ்ட்ரான் நாட் ஈஸ்ட்ரோஜன். எனக்கு அப்புறம் கொஸ்டின் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துருக்காங்க. தப்பு தானே. அப்போ இது தப்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு படிக்கிறப்ப இந்த ஹார்மோன் நேமை மாற்றி கொடுக்குறது, அது எங்கேருந்து செக்ரிகேட் ஆகுங்கிற விஷயத்தை மாற்றி கொடுக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 1 கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். இங்கே இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். The opening between the right atrium and right ventricle is guarded by காலகாலமாக நம்ம சொல்லக்கூடிய ஷார்ட்கட் 32ங்கிற ஸ்பெஷல் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2. ட்ரைகாஸ்பெட், பைகாஸ்பெட். இந்த 32 ஸ்பெஷல் நம்பர் பயாலஜியில் ஏன்னு நம்ம மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். நான் கிளாஸில் படிக்கிறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன் 32ங்கிறது என்ன ஸ்பெஷல் நம்பர். ஸோ இந்த பக்கம் ட்ரைகாஸ்பெட், அந்த பக்கம் பைகாஸ்பெட். அவன் என்ன கேட்குறான்னு கேட்டால் ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு இந்த பக்கம் தானே, இது லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடு என்ன இருக்குது 3. ட்ரைகாஸ்பெட் எங்கே இருக்குது? ட்ரைகாஸ்பெட் வேல்யூ. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷனுக்கு எது எவிடன்ஸ் கிடையாதுன்னு பார்க்கலாம். டைவர்ஜன் எவல்யூஷன் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் சச் அஸ் ஃபாலோஸ். எஸ், அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவிடன்ஸ். கன்வர்ஜன் எவல்யூஷன் ஆஃப் ட்ரைட்ஸ் லைக் விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். இது ஒரு கான்ட்ராவர்சி இருக்குது. ஒரு வகையில் பார்த்தா இது எவல்யூஷனுக்கான எவிடன்ஸ் தான். பட் கன்வர்ஜன் எவல்யூஷன் வந்து இப்போ தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். காமன் ஆன்செஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த மார்சுபியல்ஸில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா மார்சுபியல்ஸில் சொன்னப்பல, அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமன் ஆன்செஸ்டர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அப்போ காமன் ஆன்செஸ்டர் இல்லை அப்படின்னா இது எவல்யூஷனுக்கே யூஸ் ஆகாது. பட் ஸ்டில் இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்த ஆப்ஷனில் பார்க்கலாம். பலாண்டாலஜிக்கல் எவிடன்ஸ் ஃப்ரம் த ஃபாசில் ரிகார்ட்ஸ். அதான் சொன்ன வாழையடி வாழையாக வரக்கூடிய எவிடன்ஸ் இதெல்லாம். எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் த எவல்யூஷன் ஆஸ் ப்ரொபோஸ்ட் பை த எர்னஸ்ட் ஹெக்கல். எஸ், எர்னஸ்ட் ஹெக்கல் சொல்லியிருப்பார். பட் இது வேகமாக டிஸ்ப்ரூவும் பண்ணியிருப்பாங்க. எர்னஸ்ட் ஹெக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாலஜி எவிடன்ஸ் பற்றி பேசியிருப்பார். பட் இது வேகமாக டிஸ்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த 4மே இது 2மே ஆன்சர் மாதிரி தெரியும், 2 and 4. ஸோ கீழே நிறைய கான்ட்ராஸ்ட் வந்துச்சு. பட் இது தெளிவாக தெரியுது. 2ல் எதை சூஸ் பண்ணலாம்னா 4th போகலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4. கீழே அதான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே கொஷின் டிஸ்கஷனில் போட்டிருப்பேன். இதெல்லாம் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் பிடி டாக்ஸின் இஸ் கன்வெர்டட் டு த ஆக்டிவ் ஃபார்ம் இன் த இன்செக்ட் கட். பூச்சியோட வயிறு இருக்குது பார்த்தீங்களா, இன்செக்ட், அதோட கட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலின் மீடியத்தால் கிரியேட் ஆகிருக்கும். நம்மளோட வயிறை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வயிறு ஆசிட் மீடியத்தில் கிரியேட் ஆகிருக்கும். அசில் இருக்கிறதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி டாக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயிற்றில் போணுச்சுன்னா ஒர்க் ஆகாது. பிகாஸ் இந்த பிடி டாக்ஸின் ஒர்க் ஆகக்கூடிய இடம் அல்கலின் மீடியம். அல்கலின் மீடியம் எங்கே இருக்குது? பூச்சியோட வயிறு. அப்போ பூச்சி இதை சாப்பிட்டுச்சுன்னா பூச்சி செத்து போயிடும். வை? பிகாஸ் பிடி டாக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆக்டிவ் ஆகும்? டியூ டு அல்கலின் பிஹெச். அல்கலின் பிஹெச் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து ஆக்டிவ் ஆகும். அடுத்து வந்து கொலஸ்ட்ரம் செக்ரிகேட்டட் பை த மதர் டியூரிங் தி இனிஷியல் டேஸ் ஆஃப் லாக்டேஷன் இஸ் அபுட்டன். சாரிம்மா, தாய்ப்பாலில் எது அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. சிம்பிள்மா, இது 1 செகண்ட்.
தாய்பாலுக்கு நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். லாக்டேஷன் ஏ கிரேட் மில்க்னு நான் சும்மா ஷார்ட்கட் சொல்லுவேன். அண்டு இதில் கூட இது பிரித்து பார்த்தோம்னா லாக் திஸ் ஃபார் ஐ, திஸ் ஃபார் ஏன்னு வச்சுக்கோங்க, ஐஜிஏ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஃபார் கம்டேன்னு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கூட ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அது வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டுருங்க, லாக்டேஷன் தான். ஸோ லாக்டேஷன் அப்படிங்கிறப்போ ஐஜிஏ யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது, which of the following in the female gametophyte of angiosperm help to the guiding the pollen tube for the fertilization the eggs? கவனிங்க, இதுதான் ஓவம் அப்படின்னா, சரி ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னா இதெல்லாம் சினர்ஜிட்ஸ்னு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அது வந்து போலன் டியூப்லேருந்து வரக்கூடிய போலன் கிரெயின்ஸை பிடிச்சி உள்ளே அனுப்பும். அப்போ சினர்ஜிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஹெல்ப் பண்ணும், உள்ளே வரதுக்கு கைட் பண்ணக்கூடிய போர்ஷன் அப்படின்னா சினர்ஜிட்ஸ். நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா, காலகாலமாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப பழகின ஒரு பாயிண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவ், நியூவாக படிக்கிற நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவ் கொஷின், ரொம்ப ரிப்பீட்டடான கான்செப்ட். அதனால் நீங்கள் பயாலஜி படிச்சிங்கன்னா 360 out of 360 எடுக்கிறதுக்கு தயாராக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? என்னோடய கிளாஸ் வந்து கண்டிப்பாக அதை நான் சொல்லிக் கொடுத்துருவேன். 360 எடுக்கிறது ஃபுல் ரிவிஷனும் கொடுத்துருவேன். அண்ட் நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி சங்கல்பமோட படிக்கணும், கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிக்கணும். which of the following disease is not sexually transmitted? சிம்பிள், டியூபர்குலோசிஸ் கொடுத்துருக்கான் பாருங்களேன். கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி மற்ற வைரல் டிசீஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல. டிபி வந்து செக்ஸுவலாக பரவாது, இது நார்மலாகவே நிறைய பீப்புள்ஸுக்கு தெரியும். காச நோய் அப்படிங்கிறது, டிபிங்கிறது வந்து இருமல் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் பரவாது, சரி செக்ஸுவலாக பரவாது. அப்போ செக்ஸுவலாக பரவாதுங்கிற கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டியூபர்குலோசிஸ் பரவும், பட் செக்ஸுவலாக பரவாது, அதனால் டியூபர்குலோசிஸ். இது எல்லாமே வைரல் டிசீஸ், பரவக்கூடிய டிசீஸ். பட் இந்த கொஷின் கேட்பாங்க, வேறு மாதிரி சாய்ஸ் கொடுத்து கேட்பாங்க, பட் இது வந்து டைரக்ட் ஃபார்வர்ட் கொஷின். அடுத்தது, which of the following statement about lag operon? lag operon தெளிவாக படிச்சிருக்கணும். galactose can act as an inducer of lag operon. அவன் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எது காட்டுன்னு கேட்குறான். galactose can act as inducer of lag operon அப்படி கிடையாதுல்ல. அடுத்து வந்து gene I is consecutively expressed, consecutively தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். yes, this is true. அவன் கேட்குறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். lactose activates repressor to bind to the operator. no, lactose இருக்கவே கூடாது, அவன் இருந்தால் எப்படி வந்து இது பைண்ட் ஆகும்? ஸோ அது தப்பு. gene I ZYA as a single common promoter, வேறு ப்ரொமோட்டர் தானே வரும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ எது கரெக்டுன்னு கேட்குறான், ஆன்சர் ஆப்ஷன் 2. அண்ட் மேட்ச் த ஃபாலோவிங். எது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து வந்து குளோனிங் சைடு. குளோனை வந்து பார்த்தா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதான் குளோனிங். ஸோ 1. அடுத்தது செலெக்ஷன். ஓகேவா, ஆன்டிபயோட்டிக்கை நம்ம செலக்ட் பண்ணி படிப்போம். அண்ட் வந்து அப்படியான நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், பட் இது கான்செப்டுக்குள்ளே போகிறப்போ இன்னும் டீட்டெயிலாக அப்போ சொல்லி தந்துருப்பேன். ORI ரெப்ளிகேஷன், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தானே சொல்கிறப்பே, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் சொல்லுவோம். ஸோ இப்படி தான் மேட்ச் பண்ணணும். A2 B1 C4 ஆப்ஷன், ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது, a population of diploid organism is the Hardy-Weinberg equilibrium. Hardy-Weinberg equilibriumனாலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் வரும், பட் இங்கே அப்படி வரல. ஏன்னா if the frequency of allele A is 0.1, the allele of AA, சிம்பிள்மா, அப்படியே கேட்டிருக்கான் பாருங்களேன். A வந்து பார்த்தீங்கன்னா 0.1, அப்போ ஏஏவோட allele என்ன கேட்குறது, 2 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள், 0.1 into 0.1, இப்போ 0.01. this is the combination. so answer option 2. the sperm motility is due to, sperm எப்படி நகருதுன்னு கேட்குறான் பார்த்தீங்களா. சிம்பிள், அதில் ஃப்ளஜலாக இருக்குமா, ஸோ ஃப்ளஜர் மூமெண்ட். ஓகேவா, அமிபாய்டு மூமெண்ட் கிடையாது, ஃப்ளஜரா மூமெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அந்த மூமெண்ட்டையுமே எக்ஸாக்டாக இப்போ கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஓம் எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் படிச்சுட்டு போயிடுறோம். ஸ்பெர்ம் எப்படி மூவ் ஆகுது, ஃப்ளஜர் மூவ்மெண்ட். அடுத்தது, கன்சிடர் த பாப்புலேஷன் ஆஃப் 10 million cells. நான் படித்து காட்டிடுறேன். given per capita birth rate is 0.02 and per capita death rate is 0.02, expected number of cells after 10 generation. kind simple. இங்கே பாருங்களேன், ஒரு இடத்துல பிறக்கிறதுமே 0.02, இறக்கிறதுமே 0.02. நம்ம ஃபார்முலாவாக பார்த்தா இட்ஸ் a D ஃபார்முலா, dn divided by dt which is equal to b minus d which is into n. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0, ஸோ 0 into n 0. அப்போ there is no change. அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க,
இனிஷியல் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். 10 பில்லியன் செல்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் ஃபைனலி 10 பில்லியன் செல்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. பட் இந்த செம்ம பார்க்காம புரிஞ்சுக்க பாருங்கள். இப்போ பர்த் ரேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறது, டெத் ரேட்னா இறக்குறது. பிறக்கிறவங்க அப்படியே இறந்துடுறாங்க. ஸோ அப்போ என்ன 2 ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அதனால் அப்போ முன்னாடி எவ்வளோ பாப்புலேஷன் கொடுக்குறாங்களோ அதே பாப்புலேஷன் தான் காலகாலமாக அங்கே அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், 4 limbs ஆஃப் ஹியூமன் பேர்ட்ஸ் ஆர் ஹோமோலாகஸ். எஸ், ஹியூமனோட போன்ஸும் பேடோட போன்ஸும் வேறு பர்பஸ் வேறு, ஆனால் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ட்ரூ. 4 limbs ஆஃப் ஹியூமன் பேட்ஸ் ஆர் சிமிலர் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹோமோலாகஸ்னா அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கையோடக்கூடிய அந்த நேம், இதோட நேமும் பறவையோட கையில் இருக்கக்கூடிய அந்த வவ்வாலோட அந்த கைமா இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த பறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அமைப்புலையுமே அதே மாதிரி போன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ அது ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கானா? எஸ், ரிலேஷன்ஷிப் இருக்குது. போத் அசசன் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். அடுத்தது, மசில் கண்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த சிக்னல் சென்ட் பை த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பை த ரிலீஸ் ஆஃப். ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க. நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய சிக்னல் எந்த கெமிக்கல் ஃபார்ம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அசிட்டில் கோயின்சேமே இல்லை, சாரி இங்கே இருக்குது அசிட்டில் கொலைன். ஸோ அசிட்டில் கொலைன் மூலமாக பரவுது. ஆன்சர் ஆப்ஷன் 2. Which of the following is hormone is not segregated by the human placenta? LH, HCG, estrogen, progesterone. இது எல்லாமே பிளாசண்டா மூலமாக செக்ரிகேட் ஆகக்கூடியது டியூரிங் ப்ரெக்னன்சி பீரியட். பட் LH அப்படிங்கிறது அது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகாது. பதில் தெளிவாக தெரியுது. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓவலேஷன் டைமில் தான் LH ஹீரோ, மற்ற டைமில் ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் ஹீரோ. பேபி ஃபார்ம் முன்னாடி வந்து LH, பேபி ஃபார்முக்கு அப்புறமேட்டுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் த ஹீரோ. ரைட். Which of the following statement is correct about plasmodium? Plasmodium என்ன கரெக்ட்? Fertilization take place in mosquito gut. Yes, correct. First option correct. Fertilization எங்கே நடக்கும்னா மஸ்கிட்டோட வயிற்றில் நடக்கும். Reproduction is sexually in liver cells. No. மனசு உடம்புக்குள்ள அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்த உடனே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனே கிடையாது. ரீப்ரொடக்ஷன் செக்ஸுவலி இன் ஆர்பிசி. இன்னும் மனசுக்குள்ள நடக்கிறது எல்லாமே ஏசெக்சுவல் தான். கேமெட்டோசைட் டெவலப்ஸ் இன் த மஸ்கிட்டோ கட். நோ கேமெட்டோசைட்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ, கேமெட்டோசைட்டுங்கிறது செக்ஸுவல் ஸ்டேஜ் ஆஃப் மஸ்கிட்டோஸ், செக்ஸுவல் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் தான் கேமெட்டோசைட்ஸ். இது ஆர்பிசியில் நடக்கும், இந்த ஆர்பிசி செல்ஸ் தான், மஸ்கிட்டோவில் நடக்காது. ஸோ இது தப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரெக்டாக தான் கேட்டிருக்கேன்னா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் போலாமா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த பிரைமரி கன்சூமர் ஆஃப் த ஃபுட் செயின்? ஃபுட் செயின் அப்படின்னா ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறது. அப்படி நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிப்போம்? செடி கொடி, ஹெர்பிவோரஸ். அதை சாப்பிடக்கூடியங்களா ஹெர்பிவோரஸ். ஸோ ஹெர்பிவோரஸ் தான் இங்கே ஸ்டார்டிங். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ரீஅப்சர்ப்ஷன் ப்ராசஸ் இன் ஹென்லி லூப் இஸ் கரெக்ட்? ஹென்லி லூப் பொறுத்த வரைக்கும் படித்து பார்க்கலாம். டிசெண்டிங் லிப் ஆஃப் ஹென்லி லூப் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர் அண்ட் பட் ஆல்மோஸ்ட் இம்பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட். இது குழப்பக்கூடாதுன்னு ஷார்ட்கட் சொல்லுவேன். H2O நம்ம போடுறப்ப என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர் கீழே போடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் டிசெண்டிங் லிப்பில் வாட்டர் பெர்மியபிள், அப்போ எலக்ட்ரோலைட் இம்பெர்மியபிள். ஸோ இது கரெக்ட். இது ஷார்ட்கட்காகவும் சொல்லுவேன், ஸ்டேட்மெண்ட்லேயும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த யூரின் கெட் கான்சன்ட்ரேட்டட். எஸ், வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிட்டர்ன் எடுக்கப்படுறதுனால கான்சன்ட்ரேட்டட் இஸ் ட்ரூ. ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் சோடியம் ப்ளஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ் பிளஸ் ஹென்லி லூப். ஹென்லி லூப்புக்குள்ளே யாராவது போகுதா? ரீஅப்சர்வ் ஆகுதா? நோ. இந்த பர்டிகுலர் போர்ஷனில் ரீஅப்சர்வேஷன் நடக்காது. பட் ஸ்டில் இது கான்ட்ரவர்சி தான். பட் ஓவராலாக பார்க்குறப்ப தப்பு. ஆக்டிவ் ஆர் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் occurs in the ascending limb of the Henle loop. Yes, again ஒரு ascending limb போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் அப்சர்வ் ஆகும். எலக்ட்ரோலைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்மிபிள் ஆகும், வாட்டர் வந்து இம்பெர்மிபிள் ஆகும். ஸோ தட் இது கரெக்ட். ஸோ தட் ஓவராலாக பார்க்குறப்ப என்னது? ஸோ ஏ பி டி எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது அகைன் ஒன்ஸ் அகைன் ஒரு அசோசியேஷன். The logistic growth model is population is considered more realistic than exponential model. Exponential model விட logistic model நம்ம இன்னுமே படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எஸ், எக்ஸ்பொனென்ஷியல் பொறுத்த வரைக்கும் ஓவர் த பீரியட் ரொம்ப வேகமாக வந்து பாப்புலேஷன் க்ரோத் ஆகுறது. லஜிஸ்டிக் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிக்மாய்ட் கர்வ் மூலமாக நமக்கு டெவலப் ஆகுது. எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னா டேரெக்டாக இப்படி க்ரோத் ஆகுறது. ஸோ இப்படி க்ரோத் ஆகிறது ஸ்டடி பண்ணுறதை விட நமக்கு சிக்மாய்டு அப்படிங்கிறது லாகு ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆஸ் அண்ட் கரெக்ட். ரீசோர்ஸ் ஆர் ஃபைனைட். எஸ், நமக்கு சாப்பாடு அந்தளவுக்கு கிடையாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஃபேஸ்க்கு போகும். இது இன்ஃபினைட்டாக இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் சர்ன்னு க்ரோத் ஆகிடும். ஸோ ரிசோர்ஸ் ஃபைனைட்டாக இருக்கிறதுனால தான் லஜிஸ்டிக் க்ரோத் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அரசனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைனும் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன்,
விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெர்டிபிள் காலம் ஹெட் டு டை? காலிலேருந்து தலை வரைக்கும் எலும்பை வந்து லைன் பண்ண சொல்கிறேன். சிம்பிள். கவுண்ட் கேட்டிருந்தா கஷ்டமாக இருந்திருக்கும். பட் டேட்டா மேலேருந்து கீழே அப்படியே லைன் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு cervical vertebra எஸ், அடுத்து thoracic எஸ், lumbar எஸ், sacrum எஸ். ஆன்சர் ஆப்ஷன் 1. மீது வராது. cervical, அதுக்கப்புறம் thoracic, sacrum ஒன்று என்ட்ரு ஆகுது, தப்பு. sacrum ஃபஸ்ட்டே வரக்கூடாது. cervical, lumbar, thoracic மாறி போச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து both species are armed. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட இதில் பாதிப்பு அடைஞ்சிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் காம்படிஷன். ரெண்டு பேருமே காம்படேட் பண்ணிக்கிட்டதுனால இது காம்படிஷன். ஒன் ஸ்பீசிஸ் ஹார்மட் அண்ட் அதர் ஸ்பீசிஸ் பெனிஃபிட்டட். ஒருத்தருக்கு லாபம் இன்னொருத்தருக்கு நஷ்டம் அப்படிங்கிற பட்சம் அது ப்ரிடேஷன். போத் ஸ்பீசிஸ் ஆர் பெனிஃபிட்டட். ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னா மியூச்சுவலிசம். ஒன் ஸ்பீசிஸ் பெனிஃபிட்டட் வேறு அதர் ஸ்பீசிஸ் நோ எஃபெக்ட். எது உனக்கு வந்து எஃபெக்டே கிடையாது, பட் இன்னொன்று வந்து பெனிஃபிட் ஆகுது, கமென்சலிசம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அமென்சலிசம். ஸோ A2 இங்கே இருக்குது, B1, C2, D4. ஆன்சர் ஆப்ஷன் 1. கரெக்டாக மேட்ச் ஆகுது. If the diploid chromosome number of typical angiosperm is 36, what would be the chromosome number of endosperm கேட்குறான். ஏன்னா endosperm PN பெருமேரி endosperm சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் என்னது 3N ஸ்டேஜில் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. அதுக்கு அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. டிப்ளாய்டு கவுண்ட் கொடுத்துருக்கான், 2N வேல்யூ கொடுத்துருக்காப்புல. 2N வந்து 36 தான். அப்போ என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இது கேன்சல் பண்ணால் 1, அதுக்கப்புறமேட்டு 8, 18. அப்போ இங்கே போடுங்க 3 × 18 அப்படிங்கிறப்போ நமக்கு 4 பேலன்ஸ் 2 54 தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4. அங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டிப்ளாய்டு ஸ்டேஜை கொடுத்துருக்கான் ஒரு குறிப்பிட்ட பிளான்ட்டுக்கு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு ஸ்டேஜில் வந்து ட்ரிப்ளாய்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கேட்குறான். இது 3N நமக்கு தெரியணும். இது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, பட் எண்டோஸ்பெர்ம் என்ன ஸ்டேஜ்னு நமக்கு தெரியணும். ஃபேமஸானது ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்கக்கூடிய இடம் 3N. அது வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் என்சைம்ஸ் ஆர் சிந்தசிஸ்டு ப்ரீகர்சர் ஆஃப் mRNA? சிம்பிள்மா, RNA பாலிமரேஸ் 2. சிம்பிள். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிளாஸ்மிட்ஸ் ஆர் அட்டோனமஸ்லி ரெப்ளிகேட்டிங் DNA. எஸ், அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தானாக ரெப்ளிகேட் ஆகக்கூடியது நேச்சர் இருக்குது. பிளாஸ்மிட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. எஸ், ஒரு பாக்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குரோமோசோம் இருக்கும், அது போக எக்ஸ்ட்ரா குரோமோசோமாக தான் பிளாஸ்மிட்ஸ் இருக்கும். ரெண்டுமே கரெக்டு. இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. த ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 போத் ஆர் கரெக்ட். அடுத்தது how many thick are present in the each loop of typical bilobed angiosperm anther? Simple 2. ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாதுல்ல. how many thick தானே கேட்டிருக்கான். திக்கோட கவுண்ட் 2. டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ்டு. ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து டேரெக்டில் தான் நடக்குதுன்னு நினைக்க வேணாம், நம்ம ஆன்லைன்லேயும் நடத்திட்டுருக்கோம். ஸோ ஆன்லைனில் வேணுனாலும் நீங்கள் அட்மிஷனை பதிச்சுக்கலாம். அதுக்கும் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இதே நம்பர் தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அதனால் மறக்காம பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது நேச்சுரல் செலெக்ஷன் லீட் டு. நேச்சுரல் செலெக்ஷன்னா என்னது? ஒரு பெட்டரான கேரக்டரை அடாப்ட் பண்ணி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நேச்சுரல் செலெக்ஷன். அது ஸ்டெபிலைசேஷனை க்ரியேட் பண்ணுமா? எஸ். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டை க்ரியேட் பண்ணாது. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது சடன் சேஞ்ச். என்விரான்மெண்ட் என்னவாக இருந்தால் கூட சடன் சேஞ்ச் நடக்கும். நேச்சருக்கும் ட்ரிஃப்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. டைரக்ஷனல் சேஞ்ச் நடக்குமா? எஸ். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் போயிட்டே இருக்கலாம், அதில் டைரக்ஷனல் சேஞ்ச். டிஸ்ரப்ஷனாக? எஸ். அந்த கேரக்டர் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் மாறி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ACD எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் 3 ACD. அடுத்த கொஸ்டின் அகைன் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்குறான். எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு கன்சியூமர் இஸ் யூனி டைரக்ஷனல். எஸ். ஒரு இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய எனர்ஜி அடுத்தடுத்தத்தில் அப்படியே போயிட்டு ரிவர்ஸில் வராது. எனர்ஜி பிரமிட் நெவர் பி இன்வெர்டட். எஸ், இஸ் ட்ரூ. ஏன்னா எனர்ஜிங்கிறது ஒரு லெவல் டு இன்னொரு லெவல் போயிட்டே இருக்குமே தவிர்த்து ரிவர்ஸ் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங் தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃபாலோஸ் 1% ரூல் கிடையாது. இது 10% ரூல் இல்லை. ஒரு ஸ்பீசிஸை சாப்பிட்றப்போ இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு அந்த ஸ்பீசிஸ்லேருந்து 10% எனர்ஜி தான் வரும். 10% எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இங்கே 1%ங்கிறான். சரி, ராங். ஸோ A and B இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். எக்ஸஸ் க்ரோத் கேட்குறான். எக்ஸஸ்னால் இந்த அக்ரோமெகாலி இந்த மாதிரி ஹார்மோன் அதிகமாகிறப்போ ஃபேஸு உடம்புல பெருசாகுது இல்லை, அது அக்ரோமெகாலி. லுட்ரினைசிங் ஹார்மோன், LH ஹார்மோன், LH சஜ்ஜானா இப்போ தான் சொல்லலாம் ஓவலேஷன் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வாசோபிரெசின் வாட்டர் ரிலேட்டடாக ரீஅப்சன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது.
அண்ட் ஆக்சிடேஷன் யூட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம், அப்போ அது மூலமாக குழந்தை வெளியே வரும். ஸோ தட் இது 2 A3 B4 C1 இங்கே இருக்குது D2. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் செகண்டரி லிம்பாய்டு? சிம்பிள். லிம்பாய்டு ஆர்குமெண்ட்டில் எது வந்து அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னா போன் மேரோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ், இவங்க தான் கிங். இது எல்லாமே செகண்டரி தான். ஸோ டான்சில் அண்ட் ஸ்ப்ளீன் ஆர் செகண்டரி. இதுவும் செகண்டரி லிம்பாய்டாக இருக்காங்க, இதுவும் செகண்டரி லிம்பாய்டு. இது ரெண்டும் பிரைமரி லிம்பாய்டாக இருக்காங்க. ஸோ தட் BC வரணும். ஆன்சர் ஆப்ஷன் 3. டியூரிங் PCR primus bind to the DNA stand in the dash step. லிசன்மா, PCR இப்போ தான் இது வந்து 2026 நீட்லேயுமே கேட்டிருந்தாங்க. நம்ம டெஸ்ட் பேப்பர்லேயும் இந்த கொஷின் இருக்கும். நமக்கு வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது அந்த இடத்துல. நமக்கு வந்து டீநேச்சுரிங், அனலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த அனலிங் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா புது DNA வந்து இப்படி அட்டாச் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து வந்து லாஸ்ட் கொஷின் வந்துட்டோம் டக்குன்னு. டவுன் சிண்ட்ரோம் இஸ் த காஸ்டு பை த ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த எக்ஸ் குரோமோசோம். அப்படியா? டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஆப்சன்ஸாலாம் இல்லை, 21வது குரோமோசோம் அடிஷன் ஆகும். எத்தனாவது குரோமோசோம்க்குன்னா 21st குரோமோசோம். 21st குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால தான் இந்த டவுன் சிண்ட்ரோமே வரும். ஸோ இது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2, டர்னர் சிண்ட்ரோம் இஸ் காஸ்டு பை த பிரசன்ஸ் ஆஃப் அடிஷ்னல் காப்பி ஆஃப் குரோமோசோம். இஸ் தட் ட்ரூ? டர்னர்னா என்ன? மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டராக மாறும். அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் தானே. ஒய் குரோமோசோம் இல்லை தானே டர்னர். ஆனால் இங்கே நம்ம அடிஷ்னல்ங்கிறான். ஸோ தப்பு. ஸோ இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. இங்கே போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேங்களா? வி டிஸ்கஸ்ட் ஆல் 180 கொஷின்ஸ். ஸோ நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் வீடியோட எண்டில் இதை ரிவிஷனும் நான் தருவேன். ஓகேங்களா? ஒரு சைக்கிள் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ரிவிஷனும் உங்களுக்கு கொடுப்பேன், ரீநீட் கொஷின் சொல்லிவிட்டு. அண்ட் வந்து இது தமிழ் மீடியம் வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆஸ் ஐ மை ப்ராமிஸ் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஆஃப்லைன்லேயும் நடத்துகிறோம். இப்போ டேஸ்களுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் அப்புறமேட்டுக்கு ஹாஸ்டலுக்கான அட்மிஷன் போகும். ஆனால் பட் கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் அதை நீங்கள் என்ரோல் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லென்த்தி வீடியோஸ் 1 hour 2 hours வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் அடுத்து வரக்கூடிய நீட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போது, எக்ஸ்பெக்டேஷன் அதான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தயாராகலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.